नृपः श्रुत्वा भाषितं स्वपच आकृतिः स्वगृहं गमनाय असौ न मतिं कृतवान् अतः. இப்போ நம்ம பார்க்குறோம் காட்டில் வந்து திரிசங்கு வந்து இந்த மாதிரி வசிஷ்டோட சாபத்தால் மகா கோரமான உருவத்தோடு இருக்கான். அவன் வீட்டுக்கு போக விரும்பலை. ஏன்னா இந்த சாபத்தோடு நம்ம போய் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, தப்பு அப்படிங்கிறதுனால அவனுக்கு பிடிக்கலை. வீட்டுக்கு போய் அப்போ இந்த ராஜாவோட பிள்ளையாகப்பட்ட ஹரிச்சந்திரன் என்ன பண்ணுறான், மந்திரிகள் எல்லாம் அனுப்புகிறான். எங்கள் அப்பாவை கூட்டின்னு வாங்கோ, அவரை சமாதானப்படுத்தி நாட்டுக்கு கூட்டின்னு வாங்கோ, நம்ம எல்லாம் சிவனை பிரசாதம் பண்ணிடலாம், பகவானை பிரசாதம் பண்ணிடலாம், பகவான் வசிஷ்டர். ஸோ வசிஷ்டர் நம்ம எப்படியாவது அவரை பிரசன்னமாக்கி அவர் மன்னிக்கும்படி செய்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டுன்னு வர சொல்கிறா. அவளும் வந்து வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றா. அப்போ கமனமேவ ஆஷு ரோச்சதாம் நிஜ சத்மனி, அதான் லாஸ்ட்ல இல்லை. ஸோ நீங்கள் உங்களுடைய பேலஸுக்கு வாங்கோ அப்படி சொன்ன உடனே இங்கே வியாசர் கதை கண்டினியூ பண்ணின்றார். யார்கிட்ட? ஜனமேஜயன்ட்ட. தேஷாம் வசக இது சுத்வா, ராஜா வந்து கேட்குறா, இவாளுடைய வசனத்தெல்லாம் கேட்குறார். இவா சொல்கிறத பாஷிதம் ஸ்வபச்ச ஆக்கிருதிகி, ஸ்வபச்ச நாய் மாம்சம் தின்னக்கூடிய சாண்டாள வடிவில் இருந்த அந்த ராஜா திரிசங்கு கேட்டு ஸ்வகிரகம் கமனாய அசவ் ந மதிம் கிருத்தவான், அவன் போகமாட்டேன், அதில் நிச்சயமாக இருக்கார் அவர். ஸோ வீட்டுக்கு போவதற்கு அவர் விரும்பவில்லை. ந மதிம் கிருத்தவான், புத்தியை அவர் செலுத்தலை. அத்தக, ஆகவே அவர் போக மாட்டேன்றார். நான் வரமாட்டேன்ப்பா, நான் காட்டிலே இருந்துக்கிறேன், போயிட்டு வாங்கன்றார். तान् उवाच तदा वाक्यं व्रजन्तु सचिवाः पुरं गत्वा पुरं महाभागा ब्रुवन्तु वचनाच्च मे. பகாபாகாஹா என்ன அட்ரஸிங், மகாபாகியமுடையவர்களே, அது மந்திரிகளை பார்த்து சொல்கிறார். மகாபாகியமுடையவர்களே, தான் உவாச்ச, அந்த மந்திரிகளை பார்த்து அவர் சொல்கிறார், வாக்கியம் விரஜந்து சச்சிவாகா புறம், நீங்கள்லாம் நாட்டுக்கு போயிடுங்கப்பா, நீங்கள் இங்கே காட்டுக்கெல்லாம் இருக்க வேண்டாம், நீங்கள்லாம் நாட்டுக்கு பார்த்து பிரஜந்து போகுங்கள். ஸோ கத்வாபுரம், அங்கே போய் வச்சனாச்ச மே புருவந்து, நான் சொன்ன வார்த்தையை வச்சுண்டு அங்கே போய் ராஜாட்ட போய் சொல்லுங்கோ, புருவந்து சொல்லுங்கள். न आगमिष्यामि अहं पुत्र कुरु राज्यम् अतन्द्रितः मानयान् ब्राह्मणान् देवान् यजन् यज्ञैः अनेकशः. மானயன். ஸோ நான் அகமிஷ்யாமி அகம் புத்திர, ஏ புத்திரனே, பிள்ளையை பார்த்து டேரெக்டாக அட்ரஸ் பண்ணுற மாதிரி இங்கே சொல்கிறேன். ஸோ புத்திரனே, என்னுடைய புத்திரனான ஹரிச்சந்திரனே, நான் ஆகமிஷ்யாமி, நான் வரமாட்டேன். குரு ராஜ்யம் அதந்திரிதக, நீ சோம்பல் படாமல், ஏன்னா யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டார் ராஜா. இப்போ இவர் ராஜாவாக நீயே பொறுப்பை ஏற்றுக்கோன்னு விட்டார். ராஜ்யம் குரு அதந்திரிதக, சோம்பல் இல்லாமல், தந்திரம்னா சோம்பல், அதந்திரிதக சோம்பலே இல்லாமல் நாட்டை நன்றாக செய்யி, நாட்டை நன்றாக பார்த்துக்கொள். மானையன் பிராமணான், பிராமணர்களை மதிக்க வேண்டும், கௌரவம் படுத்த வேண்டும். தேவான், தேவர்களை நல்ல கௌரவித்து யாகமிக்கம்லாம் பண்ணணும். யஜன் யஜ்ஞைஹி அநேகஷக, பலவிதமான யாகங்களை செய்து தேவர்களையும் நீ திருப்திப்படுத்தி நாட்டை ஆளுன்னு சொல்ற. न अहं श्वपच वेशेन गर्हितेन महात्मभिः आगमिष्यामि अयोध्यायां सर्वे गच्छन्तु माचिरम्. ஸ்வபச்ச வேஷேன, இந்த சாண்டாள வேஷத்தில், ந கர்ஹித்தேன, இழிவான வேஷம், இது இவ்வளோ கேவலமான ஒரு வேஷம் கிடச்சிது எனக்கு, இந்த இழிவான வேஷத்தினால ந அகம், நான் வரமாட்டேன். மகாத்மபிகி ஆகமிஷ்யா, மகாத்மபிகின மகாத்மாக்களான உங்களோடு கூட நான் வரமாட்டேன். ஆகமிஷ்யாமி ந ஆகமிஷ்யாமி, நான் வரமாட்டேன். அயோத்தியாயாம் சர்வே கச்சந்து மாச்சிரம், எல்லாரும் அயோத்திக்கு போங்கள், நான் அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். மாச்சிரம்னா டோன்ட் வேஸ்ட் டைம், லேட் ஆகாதீங்கோ, உடனே போங்கோ. पुत्रं सिंहासने स्थाप्य हरिश्चन्द्रं महाबलं कुर्वन्तु राज्यकर्माणि यूयं तत्र मम आज्ञा
महात्म्यया ஸோ சிம்ஹாசனே புத்திரம் சமஸ்தாபியா. இப்போ சிம்மாசனத்தில் இல்லை, அவர் யுவராஜனாக இருக்கார். ஹே மந்திரிகளே, நீங்கள் என்ன பண்ண, என்னோட பிள்ளைய சிம்மாசனத்தில் உட்காந்து வைங்கோ, அவனுக்கு அபிஷேகம் பண்ணணும். ஹரிச்சந்திரன் மகாபலம் பொருந்திய பிள்ளை ஹரிச்சந்திரன், அவனை சிம்மாசனத்தில் ராஜாவாக்கிட்டு ராஜ்ய கர்மாணி குர்வந்து யூயம், ராஜ்யத்துக்குள்ள காரியங்கள் எல்லாம் நீங்கள்லாம் பார்த்துக்கணும். கூட இருந்து ராஜான்னு இருப்பாரே தவிர நீங்களும் மந்திரிகளான நீங்கள் ராஜ்ய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். குர்வந்து செய்யுங்கள், யூஎம்னு நீங்கள். தத்ர மம ஆக்ஞையா, நான் இப்போ உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன், இந்த காரியத்தில் நீங்கள் பண்ணுங்கோ. புத்திரம் சிம்ஹாசனே ஸ்தாப்ய ஹரிச்சந்திரம் மகாபலம் குர்வந்து ராஜ்ய கர்மாணி யூயம் தத்ர மம ஆக்ஞயா आदिष्टाः ततः ते तु रुरुदुः च आतुरा वृषं सचिवा निर्ययुः तूर्णं नत्वा तं च वन आश्रमात्. இவ்வாறு ஆதிஷ்டாகன்னு ஆர்டர் கொடுக்கப்பட்டவர்களாக, அது மந்திரிகளுக்கெல்லாம் ஆர்டர் கிடச்சிடுது, ராஜாவோட ஆர்டர். ததஸ்தே ருருதுஹு, ரொம்ப அழறா, ஐயோ ராஜா இப்படி விட்டுட்டு போட்டிருக்கே, நம்ம ராஜாவுக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டு அழறா. ச ஆதுராகா பிருஷம், ஆதுரம்னு கவலை, அந்த பீடையினால ரொம்ப அழுதார்கள் அந்த மந்திரிகள்லாம். சச்சிவாகா நிர்யயுகு தூர்ணம், சரி ராஜா ஆர்டர் கொடுத்துட்டார், போக வேண்டியதான்னு தூர்ணம் வேகமாக அவர்கள் கிளம்பி சென்றார்கள். நிர்யயுகு அங்கிருந்து கிளம்பினார்கள். நத்வாத்தம் வணங்கி, ராஜாவை வணங்கி விட்டு வன ஆசிரமாத், அந்த வனத்திலிருந்து ஆசிரமத்திலிருந்து அவர்கள் எல்லாரும் நாட்டை நோக்கி கிளம்பினார்கள். इति आदिष्टाः ततस्ते तु रुरुदुः च आतुरावृषं सचिवा निर्ययुः तूर्णं नत्वा तं च वन आश्रमात्. अयोध्यायाम् उपागत्य पुण्ये अन्हि विधिपूर्वकम् अभिषेकं तदा चक्रुः हरिश्चन्द्रस्य मूर्ध्निते. ஸோ அயோத்திக்கு வந்துட்டு உபாகத்தியனை அடைந்து, புண்ணிய அன்ஹி, புண்ணியமான ஒரு நாளை தேர்ந்தெடுத்துட்டு அந்த நாளில் விதிபூர்வகம், சாஸ்திரம் எப்படி சொல்கிறதோ அந்த விதிப்படி அபிஷேகம் ததா சக்ருகு, ராஜாவுக்கு ஹரிச்சந்திரசிய மூர்த்தினி, ஹரிச்சந்திரனுடைய தலையில் அந்த தண்ணி நல்ல புண்ணிய நீர்லாம் தண்ணியெலாம் விட்டு அவருடைய தலையில் இது பகுடத்தை வச்சு அபிஷேகம் ததா சக்ருகு, பட்டாபிஷேகத்தை அவர்கள் செய்தார்கள். अयोध्यायामुपागत्य पुण्ये अग्ने विधिपूर्वकम् अभिषेकं तदा चक्रुः हरिश्चन्द्रस्य मूर्ध्निते. अभिषिक्तस्तु तेजस्वी सचिवैः च नृप आज्ञया राज्यं चकार धर्मिष्ठः பிதரம் சிந்தயன் விருஷம். ஸோ அபிஷிக்தக, இப்படி பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட தேஜஸ் பொருந்திய, நல்ல தேஜஸ்னு நல்ல ஒரு பிரகாசம் இருக்குது, அப்படிப்பட்ட அந்த ராஜா சச்சிவைஷ்ச, ராஜா அந்த மந்திரிகளோடு கூட நிருப ஆக்ஞையா, தன்னுடைய அப்பா ஒரு ஆர்டர் கொடுத்துட்டார் இல்லையா, நீ தான் பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாவாக இருக்கணுன்ட்டு, அந்த ஆக்ஞையோடு கூட ராஜ்யம் சக்கார தர்மிஷ்டக, தர்மத்தோடு கூடிய அந்த ஹரிச்சந்திரன் ராஜ்யத்தை நடத்தினான். பிதரம் சிந்தயன் விருஷன், அப்பாவை நினச்சிட்டு கவலையாக இருக்குது பாவம், அப்பா என்ன பண்ணுறாரோ ஏது பண்ணுறாரோன்ட்டு அதே ரொம்ப நினச்சிட்டு இவன் ராஜ்யத்தை செய்து கொண்டிருந்தான். அபிஷிக்தஸ்து தேஜஸ்வி சச்சிவைஹி ச நிருப ஆக்ஞயா राज्यं चकार धर्मिष्ठः पितरं चिन्तयन् वृषम्. इति श्रीमद्भगवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे त्रिशङ्कुवाख्यानवर्णनं नाम द्वादशोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ त्रयोदशोऽध्यायः. राजोवाच हरिश्चन्द्रः कृतः राजा सचिवैः नृपशासनात् त्रिशङ्कुः तु कथं मुक्तः तस्मात् चाण्डालदेहतः. ராஜா இப்போ சொல்கிறார், ஹரிச்சந்திரகா கிருத்தகா ராஜா. ராஜாங்கிறது இந்த இடத்துல ஜனமேஜயன் வசிஷ்டரை வியாசத்தை சொல்கிறார். ஹரிச்சந்திரகா கிருத்தக ராஜா, ஓகே, ஹரிச்சந்திரன் ராஜாவாயிட்டான். அப்படி சச்சிவைஹி நிருபசாசனாத், ராஜாவுடைய சாசனம்னு என்னது, ராஜாவுடைய ஆர்டர், சாசனம்னா ஆர்டர்னு அது இல்லையா, அதுவே எனது சாசனம்லாம் சொல்கிறோமே, ஸோ அதுவே என்னுடைய கட்டளை. ஸோ அப்படி இந்த ராஜாவுடைய கட்டளைப்படி அவன் ஹரிச்சந்திரன் ராஜாவாக சச்சிவைஹி கிருத்தக மந்திரிகளால் செய்யப்பட்டான். திரிசங்குஹூத்து கதம் முக்தகா, சரி அதுக்கப்புறம் சாண்டாள தேகத்தில் இருந்த அந்த திரிசங்கு அந்த வேஷத்திலிருந்து எப்படி விடுபட்டான். தஸ்மாத் சாண்டாள தேகத்தக, அந்த சண்டாள தேகத்திலிருந்து அந்த திரிசங்கு எப்படி விடுதலை அடைந்தான்.
हरिश्चन्द्रः कृतः राजा सचिवैः नृपशासनात् त्रिशङ्कुः तु कथं मुक्तः तस्मात् चाण्डालदेहतः मृतः वावनमध्ये तु गङ्गातीरे परिप्लुतः गुरुणा वा कृपां कृत्वा शापात् तस्मात् विमोचितः மிருதக செத்து போயிட்டானா, அதுக்கப்புறம் காட்டிலே இருந்து செத்து போயிட்டானா அந்த ராஜா. அல்லது வனமத்தியே அந்த வனத்தில் நடுவில் கங்கா தீரே பரிப்புலதகா பக்கத்தில் இருந்ததே அந்த கங்கை நதிக்கரையில் அந்த கங்கை நதியில் போய் மூழ்கி செத்து பண்ணானா, பரிப்புலதகா மூழ்கி அப்படி போயிட்டானா. குருணாவா கிருபாங்கிருத்தோ இல்லை, குரு ஒரு கிருபை பண்ணி கிருபாம் கிருத்வா கிருபை பண்ணி ஷாப்பா தஸ்மாத் விமோச்சிதா அவனுக்கு கிடைச்ச சாபத்திலிருந்து அந்த குருவே அவனை விடுதலை செய்தாரா. எல்லாம் கேள்வி கேட்குறான் ஜனமேஜயன். एतत् वृत्तान्तम् अखिलं कथयस्व मम अग्रतः चरितं तस्य नृपतेः श्रोतुकामः अस्मि सर्वदा. ஸோ இந்த விற்த்தாந்தத்தை இப்படி என்னெல்லாம் நடந்து இந்த கதையெல்லாம் கதையஸ்வா நீங்கள் சொல்லுங்கள். மமாகிருத்தகன்னு என் முன்னாடி எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. தத்ய நிருபதேகே சரித்தம் அந்த திரிசங்கு ராஜாவுடைய சரித்தம் ஸ்ரோதுகாமோ அஸ்மி சர்வதா நிச்சயமாக நான் அதை கேட்க விரும்புகிறேன். அதனால நீங்கள் எனக்கு அந்த கதையை என்ன கண்டினியூ பண்ணி சொல்லுங்கன்ற. ज्ञातौ उवाच अभिषिक्तं सुतं कृत्वा राजा सन्तुष्टमानसः काल अतिक्रमणं तत्र चकार चिन्तयन् शिवाम्. ஸோ அபிஷிக்தம் சுதம் என்னோட பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து அப்படி அதை பண்ணிவிட்டு அபிஷிக்தம் சுதம் கிருத்வா ராஜா சந்துஷ்ட மானசகா அதை பண்ண வச்சுட்டு ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி பிள்ளை ராஜா ஆயாச்சுங்கிறதுல கால அதிக்கிரமணம்னு அந்த காலத்தை அப்படியே செலுத்திட்டு இருக்கார். அப்படியே ஹீ ஸ்பெண்டிங் ஹிஸ் டைம் அந்த ராஜ்யத்தை அந்த காட்டில் இருந்துட்டே அந்த காலத்தை நடத்தி கொண்டிருந்தார். தத்திர சகார சிந்தையன் சிவாம் தேவியை பிரார்த்தனை பண்ணிண்டே மீதி காலத்தை கழித்து கொண்டிருந்தார் ராஜா. अभिषिक्तं सुतं कृत्वा राजा सन्तुष्टमानसः काल अतिक्रमणं तत्र चकार चिन्तयन् शिवाम्. एवं गच्छति काले तु तपस्तप्त्वा समाहितः द्रष्टुं दारान् सुतादींश्च तदा आगात् कौशिकः मुनिः. அகாத் ஓகே மேம். ஸோ ஏவம் கச்சதி காலே இப்படி காலம் போயிட்டே இருக்குது, டைம் போயிட்டே இருக்குது. காட்டில் இருக்கார் அவர். தபஸ்தத்துவா சமாகிதா தேவி மேலே அப்படியே தபஸை மேற்கொண்டிருக்கார். அந்த தபஸை தப்துவானது அந்த தபஸை செய்து கொண்டு சமாகிதா ஒருமுகப்பட்ட மனதோடு அப்படியே தேவி தியானம் பண்ணிட்டு இருக்கார். ததா அகாத்து கௌஷிகா முனிகி அப்போ அந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் அங்கே வரார். திரஷ்டும் தாரான் சுதாதீம்ச்ச தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தைகளையும் பார்ப்பதற்காக அவர் வந்தார். தபசை முடிச்சுன்னு அவர் வந்தார். आगत्य स्वजनं दृष्ट्वा सुस्थितं मुदम् आप्तवान् भार्यां पप्रच्छ मेधावी स्थिताम् अग्रे सपर्यया. ஆகத்திய வந்து ஸ்வஜனம் திருஷ்டுவா தன்னுடைய ஆள்லாம் பார்த்தேன். சரி நம்மளுக்கு குழந்தைகள் இருக்குது, பொண்டாட்டி சௌரியமாக இருக்கா, சுஸ்திதம் நல்லா ஸ்திரமாக நிற்கிறாவா இல்லையா. முதம்மா வார்த்தவன் அப்பாடி இந்த பஞ்சத்தில் ஒன்றும் அடிபடாமல் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாய்வா அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டார் அவர். முதம் ஆப்தவான் சந்தோஷம் அடைந்தார். பாரியாம் பப்ரச்ச மேதாவி மேதஸ்னாலே அறிவு. ஸோ அப்படி அறிவோடு கூடிய அந்த விஸ்வாமித்திரர் பாரியாம் பப்ரச்ச மனைவியை பார்த்து கேட்குறார். ஸ்திதாம் அக்ரே சபர்யா சபர்யானது சபர்யான பூஜைன்னு அர்த்தம். ஸோ கணவர் வந்த கணவருக்கு அவள் பூஜையை மேற்கொள்கிறா. அந்த பூஜையோடு இருந்து தன் முன்னாடி நிற்கக்கூடிய அக்ரே ஸ்திதாம் தன் முன்னாடி நிற்கக்கூடிய மனைவியை பார்த்து அவர் கேட்குறார். இப்போ दुर्भिक्षे तु कथं कालः
त्वया नीतः सुलोचने अन्नं विना तु इमे बालाः पालिता केन तद्वद. ஸோ துர்பிட்சே நாட்டில் பஞ்சம் வந்ததே, துர்பிட்சம் ஏற்பட்டதே, அந்த சமயத்தில் கதம் காலகா துவயா நீத்தகா, நீ காலத்தை எப்படி கழிச்ச? இந்த பஞ்சத்தில் ஒன்றும் கிடச்சிருக்காது, எப்படி நீ காலத்தை கழிச்சை? சுலோச்சனே அழகிய கண்களை உடையவளே, அன்னம் வினா சாப்பாடு இல்லாமல், அன்னம் இல்லாமல், இமே பாலாக இந்த குழந்தைகள், நம்மளோட குழந்தைகள், பாலிதா கேன யார் காப்பாத்தினா அதை சொல்லு, தத்வத அதை சொல்லுமான்னு கேட்குறேன். अहं तपसि सन्नद्धः न आगतः शृणु सुन्दरी किं कृतं तु त्वया कान्ते विना द्रव्येण शोभने. ஸோ நான் அப்படியே ஈடுபாடோடு சன்னதகனது அப்படியே ஈடுபாடோடு தபஸ் பண்ண போயிட்டேன். நான் பாட்டுக்கு தபசி சன்னதக, நான் தபசத்தை பூண்டு கொண்டு அங்கே இருந்தேன். நான் ஆகத்தக, நான் வரவே இல்லையே. சுணு சுந்தரி, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, நீ கேளு. கிம் கிருத்தம் தூ துவயா காந்தே, காந்தே காந்தேன்னா அன்பானவளே, அன்போடு கூடியவளே. கிம் கிருத்தம் தூ, நீ என்ன பண்ணின இந்த சமயத்தில்? வினா திரவியேன, திரவியமே கிடச்சிருக்காது, எல்லாம் பஞ்சம். அப்படி திரவியமே இல்லாமல் எப்படி நீ கழிச்சாய்? சோபனே, அழகான சோபனமானவளே, மங்களமானவளேன்னு கேட்குறேன். मया चिन्ता कृता तत्र श्रुत्वा दुर्भिक्षम् अद्भुतं न आगतः अहं विचार्य एवं किं करिष्यामि निर्धनः. ஸோ மயா சிந்தா கிருதா தத்ர, நான் ரொம்ப கவலைப்பட்டேம்மா. அவருக்கு பஞ்சம்னு தெரிஞ்ச உடனே நான் கொஞ்சம் ரொம்ப யோசித்தேன், ரொம்ப கவலைப்பட்டேன். ஸ்ருத்வா துர்பிட்சம் அத்புதம், பயங்கரமான அற்புதமான ஒரு துர்பிட்சம், ஒரு பஞ்சம் ஏற்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே கவலைப்பட்டேன். ந ஆகதோ அகம் விசாரிய ஏவம், நான் வரலை, அப்படி தெரிஞ்சு கூட நான் வரலை. ஏன் வரலைன்னா, கிம் கரிஷாமி நிர்தனக, எங்கிட்டையும் பணம் இல்லையே, நான் மட்டும் என்ன செய்ய போகிறேன் அப்படி யோசிச்சாராம் விஸ்வாமித்திரர். நிர்தனக, நானும் பணம் இல்லாதவன், எதை பணம் கொடுத்து எதை வாங்க முடியுமா, என்னாலே ஒன்றும் கிடையாது, அதனால் நான் வந்தும் பிரயோஜனம் இல்லை, அதனால நான் ஆகத்தோ அகம், இப்படியெல்லாம் யோசிச்சு விசாரியா, இந்த விசாரம்லாம் பண்ணி நான் வரலம்மா அப்படிங்கிற. மயா சிந்தா கிருதா தத்ர ஸ்ருத்வா துர்பிக்ஷம் அத்புதம் ந ஆகதோ அகம் விசார்ய ஏவம் கிம் கரிஷ்யாமி நிர்தனः. अहमपि अतीवामोरो पीडितः क्षुधया वने प्रविष्टः चौरभावेन कुत्रचित् स्वपचालये. அகமபி அதி வாமோருன்னு கூப்பிட்றார். வாமோருன்னு அழகிய, வாமன்னு அழகின்னு அர்த்தம். வாம ஊரு, அழகிய தொடைகளை உடையவளே பெண்ணே. அகமபி அதிபீடித்தக, நானுமே கஷ்டப்பட்டேன். அங்கே ஏதாவது தபஸ் பண்ணினா கூட, ஏதாவது நடுவில் ஏதாவது திங்கனா கூட ஒன்றும் கிடைக்கல இருக்கு. ஸோ நானும் ரொம்ப பிடிக்கப்பட்டேன். சுதயா, பசினால நானும் கஷ்டப்பட்டேம்மா அங்கே வனத்தில். பிரவிஷ்ட சௌரபயேன பாவேன, அதாவது பிரவிஷ்டக சௌர, அதாவது திருட்டு சுபாவம் வந்துருது, என்னத்தையா திருடியா திங்கலாமான்னு தோணிடுது எனக்குன்றார். சௌரபாவம்னா சோரம் கரவத்தி, அதாவது திருடுது. ஸோ திருட பாவம் வந்துருது எனக்கு, எங்கேயாவது போய் திருடு திங்கலான்ட்டு. குத்திரச்சித்து ஸ்வபசாலையே, ஸோ ஒரு வீட்டை தேடி போனேன், எங்கேயாவது எதாவது கிடைக்குமா தேடி போனேன். ஒரு சாண்டாளன் வீட்டுக்கு நான் போனேங்கிறாரு. ஸ்வபச்ச ஆலயன்னா இங்கே வீடுன்னு எடுத்துக்கணும். ஸோ ஸ்வபச்ச நியாய் மாமிசத்துங்கிற ஒரு வீட்டுக்கு போய் நான் எதாவது கிடைக்குமான்னு பார்த்தேங்கிறேன். अहम् अपि अतिवामोरु पीडितः क्षुधया वने प्रविष्टश्चौरभावेन कुत्रश्चित् स्वपचालये. स्वपचं निद्रितं दृष्ट्वा क्षुधया पीडितः वृषं महानसं परिज्ञाय பக்ஷ்யார்த்தம் சமுபஸ்திதஹ. ஸோ அவன் தூங்கிட்டு இருக்கான். யாரு? அந்த சண்டாளன். ஸ்வபச்சம் நித்ரிதம், தூங்கிட்டு இருக்கான்ங்கிறத, நிதிரையில் இருக்கான்னு பார்த்து, சுதையா பீடிதகாக, நான் பிரிஷம், ரொம்ப பசியால் வாடின நான், மகானசம்னா அடுக்குலைன்னு அர்த்தம். மகானசம் அப்படின்னா அடுக்குலை. மகா அனசம்னு பிரித்தோம்னா பெரிய வண்டின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு அர்த்தம் ஒரு. இங்கே மகானசம்னு ஒரே வார்த்தையை எடுத்துட்டு அடுக்குலைன்னு எடுத்துக்கணும்.
இந்த இடம் மகா அனசம்னு சொன்னோன்னா மகா அனசில் யார் வண்டியெல்லாம் பூட்டிட்டு போனா இல்லையா பிருந்தாவனத்துக்கு, அந்த அதில் வந்து இதே வார்த்தை மகா அனசுன்னு வரும். ஸோ அந்த இடத்துல பெரிய வண்டியில் போனால் யசோதை எல்லாரும் ஏறிண்டு அப்படின்னு அங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே மகானசம் பரிஜாய அறிந்து, ஸோ எங்கேயோ அருகுலேருந்து வாசனை வருது, என்ன சாப்பாடு வாசனை வருதுங்க. ஸோ அந்த அருகுலையை தேடின்னு போகிறார் இவர். பட்சியார்த்தம் சம் உபஸ்திதக, சாப்பிட்றதுக்கு வேண்டி அங்கே போயிட்டேன், அருகுலையை தேடி போயிட்டேன்ட்டார். शपचं निद्रितं दृष्ट्वा क्षुधया पीडितः वृषं महानसं परिज्ञाय भक्ष्यार्थं समुपस्थितः यदा भाण्डं समुद्घाट्य पक्वं स्वतनुज आमिषं गृह्णामि भक्षणार्थाय तदा दृष्टः तु तेन वै. ஸோ பாண்டம் சம் உத்காட்டிய இதை திறந்துடுறார். யார் பாத்திரத்தை மூடி வச்சுருக்கிற பாத்திரத்தை திறந்து பார்க்குறார். பக்வம் ஸ்வதனு, அதாவது ஸ்வதனுஜ ஆமிஷம், தனுஜா ஸ்வதனுஜான நாயோட குட்டி. ஸோ நாய்க்குட்டியை சமைச்சு வச்சுருக்கான் அவன். ஸோ அந்த ஆமிஷம்னா மாமிசம். ஸோ அதை பக்குவமாக ரெடி பண்ணி வச்சுருக்கான் சாப்பிட்றதுக்கு. அதை பார்த்தார் இவர் பாத்திரத்தை திறந்து. பட்சணார்த்தாய கிருண்ணாமி, முள்ள எடுக்கிறார், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பட்சணம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி அதை மாமிசம் எடுத்தாரா. தாத்தா தேன திருஷ்டக, அவ்வளோதான் பார்த்துட்டான், பின்னாடியே வந்துட்டான் சண்டாளன். பார்க்குறான், என்னடா இவர் போய் பிராமணர், இவர் போய் இதை எடுக்கிறாரேன்ட்டு அவன் பார்த்தான். यदा भाण्डं समुद्घाट्य पक्वं स्वतनुज आमिषं गृह्णामि भक्षणार्थाय तदा दृष्टस्तु तेन वै. पृष्टः कः त्वं कथं प्राप्तः गृहे मे निशि सादरं ब्रूहि कार्यं किमर्थं त्वम् उद्घाटयसि भाण्डकम्. கஸ்துவம், நீ யாருப்பா இங்கே வந்திருக்கேன், நீங்கள் யாரு, கதம் பிராப்தக, எப்படி இங்கே வந்தேன், இப்படி பிருஷ்டக இப்படி கேட்டான். அந்த நாய்மாமசந்துங்கிறவன் அந்த சாண்டாளன் என்ன பார்த்து கேட்டான், பிருஷ்டகா இப்படி கேட்கப்பட்ட நான் கிரகேமே நிஷி சாதனம், அதுவரை கேட்குறான், நீ என்று அந்த ராத்திரி வேளையில் எப்படிப்பா என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க, ப்ரூஹி காரியத்தை வந்த காரியத்தை சொல்லுங்க, நீங்கள் கிளியராக என்கிட்ட சொல்லுங்க. கிமர்த்தம் தோம் உத்காடயசி பாண்டகம், இந்த பாத்திரத்தை என்ன எதுக்க வேண்டி நீங்கள் திறந்தேன்னு கேட்குறாரு. ஸோ பாத்திரத்தை அவர் சாப்பிடுவார்னு இவன் எதிர்பார்க்கலையா தெரியல, அதனால என்னுடைய பாத்திரத்தை ஏன் திறந்தேள், பாண்டகம்னா பாத்திரத்தை ஏன் திறந்தேள்னு கேட்குறேன். पृष्टः कः त्वं कथं प्राप्तः गृहे मे निशि सादरं ब्रूहि कार्यं किमर्थं त्वम् उद्घाटयसि भाण्डकम्. इत्युक्तः स्वपक्षेन अहं क्षुधया पीडितः वृषं तम् अवोचं सुखे शान्ते कामं गद्गदया गिरा. ஸோ இத்தியுக்தக ஸ்வபச்சேன, இப்படி சண்டாளனால் கேட்கப்பட்ட நான் சுதையா பீடித்தக பிரிஷம், பசி வேற வாற்றுறது என்ன. ஸோ அப்படி ரொம்ப பீடிக்கப்பட்ட நான், பிரிஷம் பீடித்தக, அதாவது ரொம்ப பீடிக்கப்பட்ட அந்த நான் என்ன பண்ணேன், தம் அவோச்சம் சுகேஷாந்தே, சுகேஷ அந்தே, நல்ல நீண்ட தலைமுடிகளை உடையவளேன்னு கூப்பிட்றேன், சுகேஷாந்தே நல்ல கேஷங்களை உடையவளே. அவோச்சம், நான் அவன்கிட்ட போய் சொன்னேன், காமம் கத்கதையாகிற, தொண்டை தழுதழுக்கிறது, வழி வர மாட்டேங்கிறது, இதை போய் பிச்சை எடுக்க வந்தேன்னு எப்படி சொல்கிறது, திருடுறதுக்கு வர வந்திருக்கார். ஸோ திருட்டுக்கு வந்தேன்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது, அதனால தழுதழுத்த குரலில் நான் அவனை பார்த்து சொன்னேன். इत्युक्तः स्वपचेन अहं क्षुधया पीडितः वृषं तम् अवोचं सुखे शान्ते कामं गद्गदया गिरा. ब्राह्मणः अहं महाभाग तापसः क्षुधया अर्थितः शौरभावम् अनुप्राप्तः भक्ष्यं पच्यामि भाण्डके. மகாபாகியப்படுவரே, பிராமணோ அகம் சொல்கிறார், சண்டாளனை பார்த்து சொல்கிறார், நான் பிராமணனப்பா, தாபசக அதுவும் தபஸில் ஈடுபடக்கூடியவர், சுதையா அர்த்தித்தக ரொம்ப பசியால் நான் வாடி போயிருக்கேன், சௌரபாவம் அனுப்பிராப்தக அதனால தான் எனக்கு திருட்டு புத்தி வந்துடுது. சௌரபாவம்னு திருடக்கூடிய புத்தி, அந்த எண்ணம் எனக்கு தோன்றிவிட்டது அந்த பசினால். பட்சியம் பஷ்யாமி பாண்டக்கே, நான் என்னதுக்கு வேண்டி திறந்தேன், நான் எதாவது திங்கிறதுக்கு, பட்சியம் திங்கக்கூடிய ஏதாவது இருக்காதா அப்படின்னு அந்த பாத்திரத்தை தேடினேன், அதைத்தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். ब्राह्मणः अहं महाभाग तापसः क्षुधया अर्थितः चौरभावम् अनुप्राप्तः भक्ष्यं पश्यामि भाण्डके. राधे कृष्ण मैम. चौरभावेन सम्प्राप्तः अस्मि अतिहिते महामते क्षुधितः अस्मि ददस्व आज्ञां मांसम् अग्नि तु
सुसंस्कृतम् சௌரபாவேன திருட்டு புத்தியால் வந்திருக்கேன் நான். சம்பிராப்தக அஸ்மி, உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேம்மா, திருட்டு புத்தகத்தோட வந்திருக்கேன் நான். அதிதிஹீதே, ஆனால் நீ என்ன அதிதியா பாரு. உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு அதிதி வந்தால் சாப்பாடு போட மாட்டியா? அதனால தே அதிதிஹி மகாமதே, மகாபுத்சாலியே உன்னுடைய அதிதியாக நீ என்னை ஏற்றுக்கொள்ளு. ஸ்ருதிதக அஸ்மி, பசியோடு இருக்கேன்ப்பா நான். ததஸ்வ ஆக்ஞாம், எனக்கு ஒரு ஆக்ஞை கொடு. என்ன ஆக்ஞை கொடுக்கணும்? மாம்சம் அக்னி சுசம்ஸ்கிருதம்னா நல்லா பண்ணியிருக்கார். சம்ஸ்கிருதம்னா நல்ல ஒரு அந்த பக்குவமாக சமைச்சு வச்சுருக்கார். அந்த நல்ல சம்ஸ்காரமாக பண்ணியிருக்கிற இந்த மாம்சத்தை அத்மி நான் சாப்பிட்றேன், அதுக்கு நீ ஓகே பண்ணுன்றார். நீ அதுக்கு ஆர்டர் கொடு, நீ சொன்னால் நான் சாப்பிட்றேங்கிறார். சௌரபாவேன சம்பிராப்தः அஸ்மி அதிதிஹி தே மகாமதே க்ஷுதிதः அஸ்மி ததஸ்வ ஆக்ஞாம் மாம்சம் அக்னி சுசம்ஸ்கிருதம். विश्वामित्र उवाच श्वपचः तु वचः श्रुत्वा माम् उवाच सुनिश्चितं भक्ष्यं मा कुरु वर्णाग्रयं जानीहि स्वपचालयम्. ஸோ விஸ்வாமித்திரர் வந்து சொல்கிறார், ஸ்வபச்சக தூ வச்சக ஸ்ருத்வா. ஸ்வபச்சன் அப்படி பேசின உடனே அதை பேசிய வார்த்தையை கேட்டு மாமுவாச்ச சுநிஷ்டிதம். ஸோ என்னை பார்த்து சொன்னால் பொண்டாட்டிட்டு பேசிட்டு இருக்கார். விஸ்வாமித்திரர் பொண்டாட்டிட்ட பேசிட்டு இருக்கார். அதோட கண்டினியூட்டி தான். திருப்பி தனியாக அங்கே விஸ்வாமித்திர உவாச்சன்னு போட்டிருக்கு, அவ்வளோதான். ஸோ பொண்டாட்டிட்ட சொல்கிறார் ஸ்வபச்சக தூ வச்சக சுத்தம். அந்த ஸ்வபச்சன் அந்த வார்த்தையை சொல்லி என்னை கேட்ட உடனே என்னை பார்த்து சொன்னானவன் சுநிஷ்டிதம் வாச்சக, நிச்சயமான முடிவான வார்த்தையை அந்த மாமிசம் உண்ணக்கூடிய அந்த சண்டாளன் என்கிட்ட சொன்னான். பட்சம் மாக்குரு, சாப்பிடாதப்பா விஸ்வாமித்திரரை, நீங்கள் பிராமணர், நீங்கள் சாப்பிடாதீங்கோ. நீங்கள் வர்ண அக்ரய, 4 வர்ணத்தார்கள்லையும் முதலாவது வர்ணத்தை சேர்ந்தவர் பிராமணர் இல்லையா? வர்ண அக்ரய, முதல் வர்ணத்தை சார்ந்த பிராமணரே நீங்கள் சாப்பிடாதுங்கோ. ஜானகி ஸ்வபச்சாலயம், அது எப்பேற்பட்ட வீடு இது? சாண்டாளனோட வீடு, சூத்ரனோட வீடு. அதை விட கீழே, சூத்ரனுக்கு கீழான உள்ளவர்கள் அந்தியர்கள், அந்தியஜர்கள், அப்புறம் சாண்டாளர்கள், சொபச்சார்கள், இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் எல்லாருமே உள்ளுக்குள்ளே உள்ள வெரைட்டிஸ் அவெல்லாம். இதெல்லாம் சூத்ரர்களையும் தாண்டி கீழ் உள்ளவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இருந்து நீங்கள் சாப்பிடாதீங்கோ அப்படிங்கிற. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, பட் பார்ப்போம், 2-3 ஸ்லோகம் பார்ப்போம். துர்லபம் கலு மானுஷ்யம் தத்ராபி ச த்விஜன்மதா த்விஜத்வே பிராமணத்வம் ச துர்லபம் வேத்சி கிம் நஹி. துர்லபம் கலு மானுஷ்யம். சண்டாளன் வந்து அட்வைஸ் பண்ணுறான், மனித வாழ்க்கையே ரொம்ப துர்லபம், அது கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரம் மனுஷ ஜென்மம் கிடைக்காது, அது துர்லபம். தத்ராபி துஜன்மதா, அதுவும் துஜன்மதான 3, அதாவது 3 இவாளுக்குமே துஜர்கள்னு பேர். யாரெல்லாம்? பிராமணர்கள், சத்திரியர்கள், அப்புறம் இது வைஷ்யர்கள். இவா 3 பேருக்குமே துஜன்மதா உண்டு. ஏன்னா 3 பேருக்குமே பூணல் போட்டுக்கலாம். பூணல் போடுற வச்சு தான் 2வது ஜென்மம் சொல்கிறோம். அதனால 3 பேருக்குமே பூணல் உண்டுங்கிறதுனால துஜன்மதா அந்த 3 இதுலேயும் இவன் 4வது கேட்டகரியும் கீழே இருக்கிறார். அதனால இந்த 3 கேட்டகரியில் பிறக்கிறது ரொம்ப துர்லபம். துஜத்வே பிராமணத்துவம். அப்படி அந்த 3 கேட்டகரியிலையும் பிராமணனாக பிறக்கிறது இருக்கே, அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். அது ஈஸியாக கிடைக்கும். அது பிராமணத்துவத்தை அடைந்திருக்கே, துர்லபம். வேத்சி கிம் நகி, உங்களுக்கு தெரியாதா என்னன்னு கேட்குறான்னு சொப்பச்சன். आहारः न कर्तव्यः सर्वथा लोकम् इच्छता अग्राह्यमनुना प्रोक्ताः कर्मणा सप्त च अन्त्यजाः. दुष्ट आहारः न कर्तव्यः, அதாவது துஷ்டர்களுடைய ஆகாரம்னு வச்சுக்கலாம், இல்லை கீழ் ஜாதி அந்த அவர்களுடைய ஆகாரத்தை என்ன கர்த்தவிக செய்யக்கூடாது. சர்வதா நிச்சயமாக லோகம் இச்சதா, லோகம்னு இங்கே வந்து உயர் லோகங்கள், சொர்க்கம் முதலிய லோகங்கள், அந்த லோகங்களை அடையணும், மேல் லோகங்களுக்கு போனோம்னு யார் ஆசைப்படுறாளோ அவள் இந்த மாதிரி உள்ள ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது. அக்ராஹ்யா, அக்ராஹ்யனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனுனா புரோக்தாக, இது மனு நீதி.
மனு சொல்லியிருக்காரு இதை. அதனால இந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்றான். கர்மணா சப்தச்ச அந்தியஜா, அதாவது நாங்கள்லாம் கீழானவர்கள், ஒரு அந்த கீழே இருக்கக்கூடிய 7 இது ஜாதி இருக்கு போல் இருக்கு. அதில் நாங்கள் வந்து அந்தியஜாக, அந்தியஜர்கள்னு லாஸ்ட்டாக பிறக்கக்கூடியவர்கள். இந்த சாண்டாலெல்லாம் ரொம்ப லாஸ்ட் அந்தியஜர்கள் அப்படின்னு 7 விதமான கீழ்ப்பிறவிகள் இருக்கிறார்கள். அவள் வீட்டிலலாம் சாப்பிடவே கூடாது, உயர்லோகம் அடையணுமானா. अहं कर्मणा विप्र स्वपचः न अत्र संशयः निवारयामि भक्ष्यात्वां न लोभेन अंजसा द्विज. விப்ர பிராமணரே, வேதம் அறிந்தவர்ங்கிற மீனிங்கில் விப்ரான பிராமணன் அர்த்தம். ஸோ தியாஜ்யோ அகம் கர்மனான், வந்து என்னுடைய கர்மம் வந்து எனக்கு கீழான பிறவி கொடுத்துருக்கு, அந்த கர்மத்தால் நான் கீழ்ப்பிரிவு அடைஞ்சிருக்கேன். அப்படிப்பட்ட நான் வந்து விடப்பட வேண்டியவன் இந்த உலக, அதாவது நீங்கள்லாம் என்னை விட்டுடணும். என்னை வந்து ஒரு மனிதனாக கருதி எங்கள் வீட்டில் வந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் தியாஜ்யகா அகம், நான் கீழானவன், என்னை விட்டுடுங்க, விடப்பட வேண்டியவன். ஸ்வபச்சக, நான் ஒரு நாய்மாமிசம் சாப்பிடக்கூடவன். நாத்திர சம்சயகா, அதில் சந்தேகம் கிடையாது. பட்சியாத் துவாம் நிவாரயாமி, நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாது, நான் உங்களை தடுப்பேங்கிறேன், நிவாரணம் பண்ணுவேன். நான் உங்களை சாப்பிட விட மாட்டேன் அப்படிங்கிறேன், நிவாரணம் பண்ணுவேன். ஆனால் ந லோபேன அஞ்சசா திஜ, எனக்கு நான் தான் சாப்பிட்றேன், உங்களுக்கு தரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் நான் உங்களை தடுக்கிற காரணம் என்னென்னா, எங்கள் முன்னாடி விட ஆளுகள் வீடெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதனால தான் எனக்கு லோபம் கிடையாது. உங்களை வந்து நான் தடுத்து தான் ஆகணும், நான் தான் சாப்பிட்றேங்கிற ஆசையில் நான் உங்களை தடுக்க மாட்டேன். ஆனால் உங்களை சாப்பிட விட மாட்டேங்கிறேன். परसंकर दोषः अयं मायातु त्वां द्विजोत्तम. வர்ணசங்கர தோஷோக அயம், இது கலப்பு. அதான் வர்ணசங்கரன் மேல் ஜாதி கீழ் ஜாதி. அங்கே வீட்டில் போய் அதை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் வர்ணசங்கரம் கிடையாது. மேல் ஜாதியை உள்ளவர் கீழ் ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறது வர்ணசங்கரம் தான், ஏன்னா கலப்புன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து மேல் ஜாதியினர் வந்து கீழ் ஜாதியில் உள்ளவரை சாப்பிட்டா அது வர்ண கலப்பு ஆகிடும், அது கேடு. மாயாத்து துவாம் திஜோத்தமா, அது ஒன்றே அடைய வேண்டாம். நீ சங்கரத்தில் ஈடுபட்டாய், இந்த கலப்பில் ஈடுபட்டாய்ங்கிறது ஒன்கிட்ட வர வேண்டாம், அதனால நீ சாப்பிடாதேங்கிற. विश्वामित्र उवाच सत्यं वदसि धर्मज्ञ मतिः ते विशदान्ति विशद अन्त्यज तथापि आपदि धर्मस्य सूक्ष्ममार्गं ब्रवीमि अहं देहस्य रक्षणं कार्यं सर्वथा यदि मानद. விஸ்வாமித்திரர் திருப்பி சொல்லிட்டு இருக்கார், யார்கிட்ட மனைவி பேசிட்டு இருக்கார். சத்தியம் வதசி தர்மஜ்ஞா, அந்த அவன் நீ வந்து உள்ளத்தை தான் சொல்கிற, தர்மஜ்ஞா தர்மம் அறிந்தவரே. ஆறு விஸ்வாமித்திரர் இவனை பார்த்து பேசுகிறார். சாரி, இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் வந்து பொண்டாட்டிட்டு பேசுகிறதில்லை, அந்த அந்தியஜன் யார், லாஸ்ட்டாக பிறந்தவன் கீழ் ஜாதிக்காரன், அந்தியஜான்னு கூப்பிட்றாரு. லாஸ்ட்டாக கீழே பிறந்தவனே சண்டாளனே. விஷதம் அதிகீத்தே, உனக்கு நல்ல புத்தி இருக்குப்பா, ஒரு வாழை சாப்பிடக்கூடாதுன்னு தடுக்கிற ஒரு புத்தி உனக்கு இருக்குது, நல்ல புத்தி. விஷதமதிகீத்தே, உன்னுடைய கிளியர் மைண்டு உங்ககிட்ட இருக்குது. தர்மம் அறிந்தவனே நீ சொல்கிறாய், சத்தியம் வதசி, நீ சொல்கிறது உண்மைதான். ததாபி ஆபத்து தர்மம்னு ஒன்று இருக்குப்பா. இருந்தாலும் நீ உனக்கு தர்மம் அறிஞ்சவன் தான், இருந்தாலும் ஆபத்து தர்மம்னு ஒன்று இருக்குது. ஆபதி தர்மஸ்ய, ஆபத்து தர்மத்தில் சூக்ஷ்ம மார்க்கம் பிரவீமியகம், அதுக்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சூக்ஷ்மமான அந்த தர்மங்களை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன். தேகத்தை ரட்சணம் காரியம், தேகத்தை எப்படியாவது ரட்சிக்கணும். தேகத்தை வந்து இந்த பசி பட்டினிக்கு வேண்டி அதை இறக்கிறதுக்கு கொண்டு வரப்படாது, அது மகாபெரிய தோஷம். ஸோ அதனால் ஆபத்து தர்மம் வரும்பொழுது ஏதாவது ஒரு வழியிலையாவது அந்த தேகத்தை ரட்சிக்க வேண்டும். ரட்சணம் காரியம், அது செய்யத்தான் வேணும். சர்வதா எதி மானத கௌரவம் அளிப்பனவே கண்டிப்பாக அதை செய்துதான்ப்பா. ஆனால் இது ஆபத்து தர்மத்தில் அடக்கம்னு சொல்கிறேன். विश्वामित्र उवाच सत्यं वदसि धर्मज्ञ मतिः ते विशद अन्त्यज तथापि आपदि धर्मस्य
सूक्ष्ममार्गं ब्रवीमि अहं देहस्य रक्षणं कार्यं सर्वदा यदि मानद நீ வந்து தர்மம் அறிந்தவன், நீ சத்தியமதசி, நீ உண்மை தாம்பா சொல்கிறாய், நீ சாப்பிடாதே தடுப்பேன்னு எல்லாம் சொல்கிறது கரெக்டு. விஷதகா தே மதிகி, உன்னுடைய மைண்டு கிளியராக இருக்குது, தர்மத்தில் நிலை பெற்று ரொம்ப கிளியராக இருக்குது, விஷதமாக இருக்குது. அந்தியஜ கடைப்பிறப்பாளனே ததாபி ஆபதி தர்மசிய, ஆபத்து தர்மத்தில் உள்ள சூஷ்மமான வழிகளை மார்க்கத்தை அகம்பிரவிமி நான் உனக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோ. நீ தேகசிய ரட்சணம் காரியம் சர்வதா, நிச்சயமாக எந்த ஒரு ஆபத்திலையும் தேகத்தை ரட்சணம் பண்ணியே ஆகணும், அதை வந்து இறக்கிறதுக்கு விடக்கூடாது. எதி உனக்கு அது எதின்னு எதி சர்வதா ரட்சணம் காரியம், தேகத்தை ரட்சிக்கணுங்கிற காரியம் ஆபதர்மத்தில் இருக்கிறதுனால மானத கௌரவம் கொடுக்கக்கூடியவனே, பிராமணாளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறானவன். ஸோ அந்த கௌரவத்தை கொடுப்பவனே நீ கேட்குறான்னு நான் சொல்கிறேங்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். பாபஸ்ய அந்தே புனः காரியம் प्रायश्चित्तं विशुद्धये दुर्गतिः तु भवेत् पापात् आपदि न च आपदि. பாபஸ்ய அந்தே புனக காரியம் பிராயஷ்சித்தம். ஆனால் இந்த பாபத்தை நான் பண்ணினேன்னா அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணணும், ஏன்னா அது பாபகாரியம் தான். ஆபத் தர்மத்தில் பண்ணினா கூட அந்த பாபத்தை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு பிராயஷ்சித்தம் காரியம் விசுத்தையே, அந்த பாபத்திலேருந்து மீள்றதுக்கு சுத்திகரிக்கிறதுக்காக வேண்டி பிராயச்சித்த காரியத்தை பண்ண வேண்டும். துர்கதிகி தூ பவேத், அல்லாட்டினா கெட்ட கதி வரும், என்னது நரகத்துக்கு போகணும் இல்லையா, துர்கதி ஏற்பட்டுடும். பவேத் பாபாத், அந்த பாபத்தை பண்ணிட்டு பிராயச்சித்தம் பண்ணலையானா துர்கதி ஆகிடும், நரகத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கும். ஆபதி நச்ச ஆபதி. ஸோ ஆபத்து இல்லாத வேளையில் அதே மாதிரி பண்ணினானா அது நரகத்துக்கு காரியமாகும், துர்கதி ஏற்படும். நச்ச ஆபதி, ஆபத்து காலத்தில் உன்னோட சாப்பாடை சாப்பிட்டா அது தப்பில்லைன்னு சொல்கிறாருங்க விஸ்வாமித்திரன். பாபஸ்ய அந்தே புனः காரியம் பிராயஷ்சித்தம் விசுத்தயே துர்கதிஹி தூ பவேத் பாபாத் அநாபதி ந ச ஆபதி. மரணாத் சுதிதஸ்ய அத நரகः ந அத்ர சம்சயः தஸ்மாத் சுதா அபஹரணம் கர்த்தவ்யம் சுபம் இச்சதா. ஸோ சுதிதஸ்ய மரணாத் அத நரகः, அப்படி பசியோடு செத்து போயிட்டான்னு ஒத்தன்னு சொன்னால் அவன் மரணாத் நரகக நாத்திர சம்சயக. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு மரணம் கிடச்சா கூட அவன் வந்து நரகத்துக்கு தான் போவன், ஏன்னா தேகத்தை ரசிக்கலையே, பசியில் செத்து போகிறேன்னு விட்டுட்டானே, தேகத்தை அப்படியே விட்டுட்டானே, அப்போ அவனுக்கு மரணம் தான் கிடையாது, அவனுக்கு வந்து நரகம் தான் கிடைக்கும், அதில் சந்தேகம் கிடையாது. என்ன சம்சயக தஸ்மாத் சுத அபகரணம், சுதா அபகரணம், பசியை நீக்க வேண்டும், அது கண்டிப்பாக செய்யணும், கர்த்தவியம் செய்ய வேண்டும். சுபம் இச்சதா, எனக்கு நரகம் கிடைக்கக்கூடாது, நான் சொர்க்கலோகம் மேல்லோகத்துக்கு போனோம் அப்படின்னு தனக்கு சுபத்தை விரும்பக்கூடியவன் நிச்சயமாக அந்த பசியை தீர்த்து கொள்ள வேண்டும், எப்பாடுபட்டாவது தீர்த்துக்கணும். மரணாத் க்ஷுதிதஸ்ய அத நரகः ந அத்ர சம்சயः தஸ்மாத் க்ஷுத அபஹரணம் கர்த்தவ்யம் சுபம் இச்சதா. சுதா, சுதாங்கிறது அது ஸ்ரீலிங்கம். ஓகே. தேன அஹம் சௌர்ய தர்மேண தேகம் ரக்ஷே அபி அத அந்த்யஜ அவர்ஷேன ச சௌர்யேண யத் பாபம் கதிதம் புதைஹி. நெக்ஸ்ட் லைன், ஒரு லைன். யோ ந வர்ஷதி பர்ஜன்யஹ தத்து தஸ்மை பவிஷ்யதி. ஸோ தேன அகம் சௌரிய தர்மேன, அதனால தான்ப்பா நான் வந்து இந்த திருட்டு தொழிலை பண்ணிட்டு சௌரிய தர்மத்தை எடுத்துட்டு தேகம் ரக்ஷே, என்னோட தேகத்தை ரட்சிக்கிறேன். அப்பி அதனால தான், வேற ஒரு காரணம் இல்லைப்பா, தேகத்தை எப்படியா ரட்சிக்கணும்னு சொல்கிறது ஆபத் தர்மத்தில், அதனால நான் இதுக்கு வேண்டி திருட்டு தர்மம் வந்திருக்கேன். அந்தியஜா, அதனால தான் வந்தேன்ப்பா, அந்தியஜான்னு கூப்பிட்றார், அந்தியஜனே கடைப்பிறப்பாளனே. அவர்ஷேனச்ச சௌரியேன, பஞ்சத்தில் அவர்ஷம் இருக்கு, அவர்ஷனம் மழை பஞ்சம், அதனால சௌரியேன எத் பாபம், அந்த திருடுறதுனால எந்த பாபம் வருகிறதோ கதிதம் புத்திசாலிகள் பண்டிதர்கள் சொல்லியிருக்கா, பஞ்சத்தில் சாப்பிட்றதுனால உள்ள பாபம் யோ ந வர்ஷதி பர்ஜன்யக தத்து தஸ்மை பவிஷ்யதி. அவ்வளோதான், நான் வந்து பண்ணுற பாபம் யாருக்கு ஏற்படும் சொன்னால் பர்ஜன்யகனா இந்திரனுக்கு தான் அந்த பாவம் போய் சேருட்டார். வர்ஷதி பர்ஜன்யக, யார் ஒருவன் மழையை கொடுக்கிறானோ, வருஷ
வர்ஷதி பர்ஜன்யகா. பர்ஜன்யகாங்கிறது மேகத்துக்கு தலைவனான இந்திரனை குறிக்கிறது. ஸோ இந்திரனுக்கு தான் தஸ்மை பவிஷ்யதி, அந்த பாபம் எந்த பாபம் வருதோ எனக்கு அந்த பாபம் இந்திரனை சேரும். தஸ்மை பவிஷ்யதி. ஸோ எனக்கு அந்த பாபம் சேராதுன்னு விட்டான். மழை பெய்யாததுனால வந்த இது இல்லையா, பாபம் இல்லையா இது? மழை பெய்யாததுனால இவருக்கு வந்தது. அப்போ எவன காரணம், மூல காரணமோ அவனுக்கு அந்த பாபம் போய் சேரும்ட்டான். तेन अहं चौर्यधर्मेण देहं रक्षे अपि अत अन्त्यज अवर्षने च चौर्येण यत्पापं कथितं बुधैः यो न वर्षति पर्जन्यः तत्तु तस्मै भविष्यति. विश्वामित्र उवाच इत्युक्ते वचने कान्ते पर्जन्यः सहसा अपतत् गगनात् हस्तिहस्ताभिः दाराभिः अभिकाङ्क्षितः मुदितः अहं கணம் வீக்ஷ்ய வர்ஷந்தம் வித்யுதாசஹ. அவ்வளோதான். இப்படிலாம் பேசி நடக்கிறது அந்தியஜனுக்கும் நம்ம விஸ்வாமித்திரக்கும் பேச்சு நடக்கிற நேரத்திலேயே இந்திரன் பயந்து போயிட்டார். விஸ்வாமித்திர ரிஷி இல்லையா, இத்யுக்தே வச்சனே காந்தேன்னு கூப்பிட்றார். ஏ காந்தா, ஹே தேவியே, என்னுடைய மனைவியே, இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கும்போதே பர்ஜன்யக சகசாபத்தத்து இட்டி டப்பார்னு இட்டிக்கிறது, மழை வருது. உடனே மழை வந்துடுது. ஸோ ககனாத் ஹஸ்தி ஹஸ்தாபிகின்னு யானை போல திக்கான மழை அப்படின்னு என்னது, ஆசார மழைன்னு சொல்லுவாள். ஆசார மழைன்னா கல்மழை. அப்படி யானையோட கையால், யானையோட தும்பிக்கை அளவு அவ்வளோ அகலமாக இருக்கக்கூடிய அந்த மழை, ஒரு துளியும் அப்படி வந்து மழை பெய்யுறது. ஸோ தாராபிகி அப்படி ஒழுங்காக மழை பெஞ்சுது. வானத்துலேருந்து கல்மழை அப்படி கொட்டிடுது. அபிகாங்ஷிதக எதிர்பார்க்கறது, எல்லாரும் எதிர்பார்த்தா மழையை, அந்த மழை கொட்டியது. கனம் வீழ்ச்சியா இப்படி ஒரு மழை அப்படி ஆகாசத்துலேருந்து மேகத்துலேருந்து பெய்யறதை பார்த்து அகமுதிதக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வர்ஷந்தம் வித்யுதாசக இடி மின்னலோடு பெய்யக்கூடிய அந்த மழையை பார்த்து, வித்யுத்னா மின்னல். ஸோ அப்படி இடி மின்னலோடு மின்னக்கூடிய மழையை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ இனிமேல் இவருக்கு அந்த திருட்டு சாப்பாடு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மழை வந்தாச்சு, அந்த முதல்ல தண்ணி குடிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் வேறு எதையும் பார்க்கலாமே. विश्वामित्र उवाच इत्युक्ते वचने कान्ते पर्जन्यः सहसा अपतत् गगनात् हस्तिहस्ताभिः दाराभिः अभिकाङ्क्षितः मुदितः अहं गणं वीक्ष्य वर्षन्तं विद्युतासः. तदा अहं तद्गृहं त्यक्त्वा निःसृतः परया मुदा कथय त्वं वरारोहे कालः नीतः त्वया कथं कान्तारे परमः क्रूरः क्षयकृत प्राणिनाम् इह. ஸோ ததா அகம், அந்த நேரத்தில் அப்பொழுது நான் தத்கிரகம் தெக்துவா, அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். ஸோ இனிமேல் அந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் கிளம்பினேன். நிஸ்ருதக வெளிவந்தேன். பரையாமுதா ரொம்ப சந்தோஷத்தோடு வெளியில் வந்துட்டேன் நான். கதையா தொம்பர் ஆரோகே, அப்பா வர ஆரோகேன்னு அழகிய இடுப்பை உடையவளே. கதையா தொம், நீ சொல்லு உன்னோட கதி என்ன. நான் என்னோட கதி இப்போ இவ்வளோ லெக்சர் கொடுத்துட்டேன், நீ உன்னோட கதி என்னாச்சு சொல்லு. காலக நீதக தொயா கதம், நீ எப்படி காலத்தை கழித்தாய், உன்னுடைய காலம் இந்த பஞ்ச நேரத்தில் நீ எப்படி கழிச்சாய். காந்தாரே, இந்த காட்டில், அடர்ந்த காடு, காந்தாரம்னா டென்ஸ் ஃபாரஸ்ட், இந்த அடர்ந்த காட்டில், பரமகா குரூரக ரொம்ப குரூரமான காலம் அது. க்ஷயக்ருத் பிராணினா மிக, பிராணிகளுக்கு எல்லாமே அழிவை உண்டாக்கக்கூடியது. க்ஷயக்ருத்னது க்ஷயத்தை உண்டாக்கக்கூடியது, அழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த பஞ்ச நேரத்தில், குரூரமான பஞ்ச நேரத்தில் இந்த காந்தாரம் இந்த காட்டில் எப்படி கழிச்சமான்னு கேட்குறேன். ராதே கிருஷ்ணா மேம். तदा अहं तद्गृहं त्यक्त्वा निःसृतः परया मुदा कथय त्वं वरारोहे कालः नीतः त्वया कथं कान्तारे परमः क्रूरः क्षयकृत प्राणिनाम् इह. व्यासौ उवाच इति तस्य वचः श्रुत्वा पतिम् आह प्रियं वद यथा शृणु मया नीतः कालः परमदारुणः गते त्वयि मुनिश्रेष्ठ दुर्दिक्तं समुपागतम्. அப்போ வியாசர் சொல்கிறார், இதே தசிய வச்ச ஸ்ருத்வா. வியாசர் ஜனமேஜயன்ட்டு சொல்லுவார். வியாசர் யார்ட்டு பேசுவார், ஜனமேஜயன்ட்டு தான் பேசுவார். ஸோ தசிய வச்ச ஸ்ருத்வா, இப்படி கணவன் இந்த விஸ்வாமித்திரர் இப்படி சொன்ன வார்த்தையை கேட்டு பதிமாக பிரியம்பதா, பிரியமாக பேசக்கூடிய, பிரியமதானது பிரியமாக பேசக்கூடிய அந்த பெண், அவன் மனைவி பதிமாக கணவனை பார்த்து சொன்னால், யதா சுணுமயா நீதக, நான் எப்படி கழிச்சேன் அதை கேளுங்கள், சுணு கேளுங்கள். நீதக காலக பரமதாருணக, அது பரமதாருணம் கொடிய பஞ்சகாலம், அதை நான்
நான் எப்படி கழித்தேன்னு சொல்கிறேன், அதை கேளுங்க. கதே தொயி, நீங்கள் போன உடனே, முனிஸ்ரேஷ்டா, சிரேஷ்டமான முனிவரே, நீங்கள் போன உடனே துர்பிட்சம் சமுபாகதம். ஸோ போகிறது வரைக்கும் அந்த துர்பிட்சம் பெருசாக அஃபெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. व्यासोवाच इति तस्य वचः श्रुत्वा पतिम् आह प्रियं वद यथा शृणु मया नीतः कालः परमदारुणः गते त्वयि मुनिश्रेष्ठ दुर्भिक्षं समुपागतम् अन्नार्थं पुत्रकाः सर्वे बभूवुश्च अतिदुःखिताः क्षुधितान् बालकान् वीक्ष्य निवारार्थं वने वने. ஸோ அன்னார்த்தம், ஸோ சாப்பாட்டுக்கு வேண்டி குழந்தைகள்லாம் சாப்பாடு கொடுக்கணுமே, அதனால் புத்திரக்காக சர்வே பபூஹிச்ச அதி துக்கிதாக, என் குழந்தைகள் எல்லாம் ரொம்ப துக்கப்பட்டது, சாப்பிட்றது கிடைக்கிறதில்லை. அதனால் அந்த சாப்பாட்டுக்கு வேண்டி ரொம்ப என்னோட குழந்தையெல்லாம் ரொம்ப தப்பிச்சு போயிடுது. சுதிதான் பாலகான் வீச்சு, அப்படி பசியோடு இருக்கிற குழந்தைகளை நான் பார்த்து நீவாரார்த்தம் வனேவனே, நீவாரம்னு சொன்னானே இது அந்த கருப்பரிசியோட கஞ்சி, அந்த நீவாரம், அந்த கஞ்சி ஏதாவது கிடைக்காதா, யாராவது கஞ்சியாவது கொடுக்க மாட்டாளா, அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு வனம் வனமாக போயிட்டு இருந்தேன் நான். अन्नार्थं पुत्रकाः सर्वे बभूश्च अति दुःखिताः क्षुधितान् बालकान् वीक्ष्य निवारार्थं वने वने. राधे कृष्ण मैम. अन्त अहं चिन्तयाविष्टा किञ्चित् प्राप्तं फलं तदा एवं च कतिचिन् मासा निवारेण अतिवाहिताः. பிராந்தாகம்னா இது பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன் நான். என்ன பண்ணுறேன்னு தெரில, அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி சிந்தையாக ஆவிஷ்டா, ஒரே கவலை, சிந்தை மனசில் ஒரே கவலையாக ஆவிஷ்டாக உள்ளே நுழைஞ்சுடுத்து மனசில் கவலை. கிஞ்சித் பிராப்தம் பலம் ததா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பலன் கிடச்சிது எனக்கு, பலம் ததா ஏவம் த கதிச்சின் மசா. பலம்ங்கிறது இங்கே பலன்கிறத விட ஒரு பழங்கள் எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அந்த வனத்தில் போனால் ஏதோ கொஞ்சம் பழம் கிஞ்சித்து கொஞ்சம் கிடச்சிது, அப்படி அலையும் போது கிடச்சிது. ஏவம் ச கதிச்சித் மாசாக, இப்படி கொஞ்ச நாள் ஓட்டினேன். கதிச்சித்னா கொஞ்சம் மாசங்களை, நீவாரேன அதிவாகிதாக, கொஞ்ச நாளைக்கு ஏதோ கஞ்சி வச்சுட்டு அப்படி கொஞ்சம் காலம் ஓடித்து, கொஞ்சம் பழம் கிடச்சி கொஞ்ச நாள் ஓடித்து, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் மாதம் எல்லாம் ஏதோ கஞ்சி கிடச்சிது, இப்படி ஓட்டின்னு இருந்தேன். भ्रान्ता अहं चिन्तयाविष्टा किञ्चित् प्राप्तं फलं तदा एवं च कतिचिन्मासा निवारेण अतिवाहिताः. तद् अभावे मया कान्त चिन्तितं मनसा पुनः न भिक्षा किल दुर्भिक्षे निवारा नापि कानने. ஸோ தத் அபாவே, காந்தான்னு கூப்பிட்றார். காந்தனே, எனக்கு என்னோட விருப்பத்துக்குரியவனே, தத் அபாவே, அதுவும் கிடைக்கல. முதல்ல பழம் கிடைச்சி அதுவும் கிடைக்கல, இப்போ தீவாரம் கிடைக்கல. அதனால சிந்திதம் மனசா புனக, நான் மனசில் யோசிச்சு பார்த்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு மனசில் யோசித்தேன். ந பிக்ஷா கில துர்பிக்ஷே, சரி பிக்ஷை கேட்கலாம், யார் வீட்டுக்கே போய் பிக்ஷா தேய் பௌதி பிக்ஷா தேயின்னு யார் வீட்டிலையும் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவளுக்கே இல்லை, அதனால பிக்ஷை எடுக்க முடியாது. ஸோ நான் பிக்ஷா கில துர்பிக்ஷை, பஞ்சகாலத்தில் பிக்ஷை எடுக்க முடியாது. நீவாரா நாபி காணனே, காட்டில் ஏதாவது கஞ்சி கிஞ்சி கிடைக்குமா, நீவார அரிசி ஏதாவது கீழே பொறுக்கி கிடைக்குமானா அந்த அரிசியும் கிடைக்கல, ஏன்னா எல்லாம் பஞ்சம், அதனால அதுவும் இல்லை எனக்கு. तद् अभावे मया कान्त चिन्तितं मनसा पुनः न भिक्षा किल दुर्भिक्षे निवारान् अपि कानने. निवारा न अपि कानने இதுல இல்ல மேம், சாரி போட்டுக்கிறேன் மேம். அடுத்ததுல ஒரு டவுட் மேம். ஓகே. ந விருக்ஷேஷு பராணி ஆசுஹு ந மூலானி தராதலே க்ஷுதயா பீடிதா பாலாஹ ருதந்தி கிருஷ்ணம் ஆதுராஹ. ஆசுகுனா இருக்குன்னு அர்த்தம், நான் ஆசுகுன்னு அங்கே நான் முன்னாடி வந்துடுது இல்லையா, அந்த நான் ஆசுகுன்னா இல்லைன்னு அர்த்தம். ஸோ விருட்சாணி விருட்சேஷு ஃபலானி ந ஆசுகு, ஸோ விருட்சங்களில் இது பழங்கள் கிடைக்கலை. ந மூலானி தராத்தலை, சரி பூமியை தோண்டி பார்ப்போம் ஏதாவது கிழங்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா அங்கே மூலங்கள் அந்த இதெல்லாம் கிடைக்கல, எந்த ஒரு மூலம்னா கிழங்குகளும் கிடைக்கல, பூமியிலே இல்லை. சுதையா பீடிதா பாலாகா, பசியோடு குழந்தைகள் எல்லாம் தப்பிச்சு படுத்து பீடிக்கப்பட்டார்கள். ருதந்தி பிரிஷம் மாதுராக, ரொம்ப பீடிக்கப்பட்டவர்னால குழந்தையெல்லாம் ஒரே அழுக, ரொம்ப அழுதுன்னு இருந்தது. न वृक्षेषु फलानि आसुः न मूलानि धरातले क्षुधया पीडिता बालाः रुदन्ति वृषम् आतुराः. किं करोमि क्व गच्छामि
किं ब्रवीमि क्षुद अर्पिताम् एव विचिन्त्य मनसा निश्चयः तु मया कृतः கிம் கரோமி, என்ன பண்ணுவேன், கிம் குயகச்சா, எங்கே தான் போவேன், கிம் பிரவிமி. ஸோ இந்த குழந்தைகள்கிட்ட சுதார்த்தி தான், என்னோட குழந்தைகள் பசியில் வாடிட்டு இருக்கு, அதுக்கிட்ட போய் என்ன சொல்லுவேன், கண்ணா ராஜா பேசாமல் இருக்கும், பேசாமல் சொல்ல முடியுமா, குழந்தைகள் அழறது. ஸோ கிம் பிரவிமி, அந்த குழந்தைகளை பார்த்து நான் என்ன சொல்லுவேன். ஏவம் விசிந்தியா, இப்படியெல்லாம் யோசிச்சு, மனசா விசிந்தியா, மனசில் ரொம்ப யோசிச்சு பார்த்து, மயா நிச்சயக துக்கிருத்தக, ஒரு நிச்சயத்துக்கு வந்தேன், ஒரு முடிவுக்கு வந்தேன் நான். किं करोमि क्व गच्छामि किं ब्रीवीमि क्षुधार्तितान् एवं विचिन्त्य मनसा निश्चयस्तु मया कृतः पुत्रम् एकं ददामि अद्य कस्मैचित् धनिने किल गृहीत्वा तस्य मौल्यं तु तेन द्रव्येण बालकान्. ஸோ ஏகம் புத்திரம், ஒரு குழந்தைய கஸ்மைச்சித் தனினே, ஏதாவது ஒரு பணக்காரனை தேடி பிடிச்சி ஒரு பணக்காரன்கிட்ட ததாமி கொடுக்கலாம். அது குழந்தைய ஒரு குழந்தைய தூக்கி ஒரு பணக்காரன் கையில் கொடுத்து அதுலேருந்து தஸ்ய மௌல்யம் கிரகித்தோம். மூல்யம்னு எனது மௌல்யம்னா வேல்யூ. ஸோ அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணத்தை அதை வாங்கிக்கிட்டு அவன்கிட்ட கிரகித்துவம் ஏற்றுக்கொண்டு தேன திரவியேன, அந்த பணத்தில் அந்த திரவியத்தில் ஏதோ திரவியமாக கொடுக்கலாம். ஏன் பணத்தை கொடுத்தா கூட பணத்தை கொடுத்தா எங்கேயும் வாங்க முடியாது, பஞ்சம். அவன்கிட்ட இருந்து அது திரவியமாக வாங்கிவிடலாம். ஸோ அந்த திரவியத்தை வச்சுட்டு பாலகான் பாலையேகம், அடுத்த லைனோட அதை அன்வயம் பண்ணிக்கணும், குழந்தையை நான் காப்பாற்றுவேன். पुत्रम् एकं ददामि अद्य कस्मैचित् धनिने किल गृहीत्वा तस्य मौल्यं तु तेन द्रव्येण बालकान् पालये अहं क्षुधार्तान् तु न अन्य उपायः अस्ति पालने इति सञ्चिन्त्य मनसा पुत्रः अयं प्रहितः मया. சுதார்த்தான் பாலகான் சுதார்த்தான், அந்த குழந்தைகள் பசியால் வாடக்கூடிய குழந்தைகளை அகம்பாலையே நான் ரட்சிப்பேன் அப்படின்னு மனசில் நிச்சயிச்சு. நான் அந்நிய உபாயக, இதை தவிர வேறு வழியே தெரில எனக்கு, வேறு உபாயமே தெரில எனக்கு. ஸோ அஸ்தி பாலனே, அந்த குழந்தை ரட்சிக்கிறதுல வேறு உபாயம் கிடையாது. இதி சஞ்சிந்திய மனசா, இப்படி மனசில் நிச்சயம் பண்ணிட்டு புத்திரக அயம் பிரகிதோ மயா. ஸோ இந்த ஒரு இந்த பிள்ளைய காட்டுறான், அந்த குழந்தையெல்லாம் நிற்கிறது, இந்த பிள்ளையை தான் நான் தூக்கிட்டு கிளம்பினேன் அப்படின்னு சொல்கிறான். पालये अहं क्षुधार्तान् तु न अन्य उपायः अस्ति पालने इति सञ्चिन्त्य मनसा पुत्रः अहं प्रहितो मया. அயம், அகம் வரக்கூடாதுங்க, இதுல அகம்னு இருக்கு, அயம்னு மாத்திங்க. இந்த குழந்தைய என்னால் தூக்கி செல்லப்பட்டது. ஓகே மேம். विक्रयार्थं महाभाग क्रन्दमानो वृष आतुरः क्रन्दमानं गृहीत्वा येनं निर्गता अहं गतत्रपाम्. ஸோ மகாபாக, பாக்கியமுடைய விஸ்வாமித்திரரே, விக்கிரயார்த்தம், விக்கிரயம் பண்ண அந்த குழந்தைய விற்கணும். ஸோ விற்கிறதுக்காக வேண்டி கிரந்தமான அழுதுன்னு இருக்கு, எல்லா குழந்தையும் அழுதுன்னு இருக்கு, இப்படி அழுது கதறின்னு இருக்கிற குழந்தைய பிரிஷாத்துரக, ரொம்ப பீடிக்கப்பட்டு ரொம்ப அழுதுன்னு இருக்கக்கூடிய அந்த குழந்தைய கிரந்தமானம் கிரகித்துவா, அப்படி அழுதுண்டு தூக்கின்னு போகிறேன் நான் பாட்டுக்கு. ஏனம் இந்த குழந்தைய நிர்கதா அகம் கதத்திரப்பா, வெக்கம் இல்லாமல் ஒரு குழந்தைய விற்பாளா ஒரு அம்மாக்காரு, ஆனால் எனக்கு வெக்கமே இல்லை, இந்த குழந்தைய விற்கிறதுக்கு நான் தூக்கின்னு போனேன்றான். विक्रयार्थं महाभाग ग्रन्थमानः वृषम् आतुरः ग्रन्थमानं गृहीत्वा एनं निर्गता अहं गतत्रपा. கிரந்தமான ஃபர்ஸ்ட் கா तदा सत्यव्रतः मार्गे माम् उत्वीक्ष्य वृष आतुरं पप्रच्छ स च राजर्षिः तस्मात् रोदिति बालकः. ஆதுராம் இல்லையா, ஸ்ரீலிங்கம் ஆதுராம். ஸோ ததா சத்யவிரதன் வழியில் பார்த்தார், என்ன வீட்சியா, என்னை பார்த்து மார்கே வழியில் பார்த்து உத்வீட்சியா பிரிஷா ஆதுராம், அப்படியே ரொம்ப கவலையில் பீடிக்கப்பட்ட என்னை பார்த்து உத்வீட்சியா பார்த்து ராஜர்ஷிகி, அவன் ராஜா கம் ரிஷியாக இருக்கான், காட்டில் இருக்கான், தபசெல்லாம் பண்ணுறான், தேவி மேலெல்லாம் தபஸ் பண்ணி உட்காந்துருக்கான். ஸோ அந்த ராஜர்ஷியான சத்யவிரதன் அவன் பப்ரச்சா கேட்டான் என்னை பார்த்து, அதான் அவன் தான் சத்யவிரதன், பின்னாடி திருஷங்குவா நானே அந்த ராஜர்ஷியான சத்யவிரதன் பப்ரச்சா என்னை பார்த்து கேட்டான், கஸ்மாத் ரோதிதி பாலக, ஏன் இந்த குழந்தை இப்படி கதறி அழறது, பாலக்காக ரோதிதி ஏன் இப்படி அழறது அப்படின்னு என்னை பார்த்து கேட்டான். तदा सत्यव्रतः मार्गे माम् उद्वीक्ष्य वृषा आतुरां पप्रच्छ स च राजर्षिः कस्मात् रोदिति बालकः.
तदा अहं तम् उवाच इदं वचनं मुनिसत्तमा विक्रयार्थं नीयते असौ बालकः अद्य मया नृप நிருப ராஜாவே ததா அகம் தம் உவா யார் வியாசர் சொல்லிட்டு இருக்காருங்க பாலகோ அதே மயான் விக்ரயார்த்தம் நீய தேசம் இல்லை இல்லை ரிப்பான்னு இவரை பார்த்து கூப்பிட்றா யார் தேவியில பேசிட்டு இருக்கா அந்த மனைவி சத்தியவிரதனே ராஜாவே ததா அகம் தம் உவாச்சா அந்த சத்தியவிரதனை பார்த்து நான் சொன்னேன் வச்சனம் முனிசத்தம முனிவரே யார் விஸ்வாமித்திரரே அந்த சத்தியவிரதனை பார்த்து நிருப்ப விக்ரயார்த்தம் நீயத்தே அசௌ இந்த குழந்தையை விற்கிறதுக்கு நான் கொண்டு போகிறேன் பாலகக அத்யா இன்னைக்கு அத்ய மயா என்னால் இந்த குழந்தை விற்கப்படுவதற்காக எடுத்து செல்லப்படுகிறதுன்னு சொன்னேன் तदा अहं तम् उवाच इदं वचनं मुनिसत्तम विक्रयार्थं नीयते असौ बालकः अद्य मया नृप दादी कृष्ण मैम श्रुत्वा मे वचनं राजा दयार्द्र हृदयः ततः मामुवाच गृहं याचु गृहीत्वा येनं कुमारकम् ஸோ என்னுடைய மேவச்சனம் சுத்வா நான் சொன்ன வார்த்தையை கேட்ட அந்த ராஜா தயார்திரக ரொம்ப இறக்கப்பட்டார் என்னை பார்த்து ரொம்ப தயை வந்துட்டு அவருக்கு தயார்திர ஹிருதயக அவருடைய ஹிருதயத்தில் ரொம்ப தயை ஏற்பட்டது ததக மாமுவாச்சா அதுக்கப்புறம் என்னை பார்த்து சொன்னார் கிரகம் ஆகி வீட்டுக்கு போமா வீட்டுக்கு போயிடு விற்காதே போ கிரகித்வா ஏனம் குமாரகம் இந்த குழந்தையை கூட்டின்னு நீ வீட்டுக்கு போய்விடுன்னு சொன்னார் श्रुत्वा मे वचनं राजा दयार्द्र हृदयः ततः मामुवाच गृहं याहि गृहीत्वा येनं कुमारकम् भोजनार्थे कुमाराणाम् आमिषं विहितं तव प्रापयिष्यामि अहं नित्यं यावत् मुनिसमागमः भोजनार्थे குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு வேண்டி குமாரானாம் போஜனார்த்தே குமரர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு வேணும் இல்லையா அதுக்கு வேண்டி ஆமிஷம் விகிதம் தவ உனக்கு மாமிசத்தை நான் வந்து உனக்கு ஏற்புடையது நீ எடுத்துக்கலாம் நான் கொடுக்குறேன் உனக்கு மாமிசத்தை கொடுக்குறேன் அது விகிதம் தவ விகிதம்னு உனக்கு அது ஏற்றுக்கொள் அப்படிங்கிற பிராபயிஷ்யாமி அகம் நித்தியம் டெய்லி நான் கொண்டு வந்து அதை மாமிசத்தை கொண்டு சேர்த்து விடுறேன் யாவத் முனி சம ஆகமக முனிவர் வரது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதேன்னு சொல்கிறேன் भोजनार्थे कुमाराणाम् आमिषं विहितं तव प्रापयिष्यामि अहं नित्यं यावत् मुनिसमागमः अहनी भूपालः वृक्षे अस्मिन् मृगसूकरान् विन्यस्य याति हत्वा असौ प्रत्यहं दयया अन्वितः டெய்லி அகனின்னா டெய்லி அந்த ராஜா பூபாலக அந்த சத்தியவிரதன் அஸ்மின் விரிச்சே மரத்தை காட்டுற எல்லாம் வீட்டில் தானே இருக்கா காட்டுற இந்த மரத்தை தான் கட்டிட்டு போவார் ஸோ அஸ்மின் விரிச்சே மிருக சூக்கரான் பன்றி மாமிசம் மான் மாமிசம் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுவார் அவர் பாட்டுக்கு வின்யசிய யாதி வச்சுட்டு போயிடுவார் அவர் ஸோ ஹத்வா அசௌ பிரத்யகம் தயா அன்விதக அதாவது மிருகங்களையும் அந்த மான்களையும் பன்றிகளையும் கொன்று ஹத்வா அதை கொன்று அசௌ அந்த ராஜா வின்யசிய அந்த மாமிசத்தை இங்கே வச்சுட்டு யாதி தயையா அன்விதக தயையோடு கூடிய அந்த ராஜா அப்படி வச்சுட்டு போயிடுவார் अहनी भूपालः वृक्षे अस्मिन् मृगसूकरान् विन्यस्य याति हत्वा असौ प्रत्यहं दयया अन्वितः तेनैव बालकाः कान्त पालिता वृजिन अर्णवात् वसिष्ठेन अत शप्तः असौ மம காரணாத் விரிஜின அர்ணவம் அப்படின்னு சொன்னா கடல் என்ன கடல் விரிஜினம்னு நார்மலாக சில இடத்துல பாபம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து பஞ்சத்தினால செய்யக்கூடிய பாபங்கள்லாம் அதில் அடக்கம் இல்லையா ஸோ அதனால இந்த பஞ்ச சமயத்தில் விரிஜின அர்ணவாத் அந்த பாபங்கள் அந்த கஷ்டங்கள்ங்கிற அந்த கடல்ல இருந்து தேனையேவ அவரால் தான் அந்த சத்தியவிரதனால தான் காந்தா விஸ்வாமித்திரரே பாலிதா பாலகாகா பாலகர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள் அந்த அவரால் தான் இந்த கஷ்டத்திலிருந்து ஏன்னா விரிஜினம் இவள் பண்ணுறக்கூடிய பாவ செயலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் ஏன்னா இவள் வித்திருப்பில் இல்லாட்டினா அது எப்போ ஏற்பட்ட பாவம் ஸோ அதிலிருந்து அந்த ராஜா எங்களை காப்பாற்றினார் வசிஷ்டேன அத சப்தக அசௌ ஆனால் ஒரு சமயத்தில் இந்த ராஜா வசிஷ்டரால் சபிக்கப்பட்டார் பூபதிகி மம காரணாத் எனக்கு வேண்டிய அவர் சாபத்தை ஏற்றார் ஏன்னா இவளுக்கு மாமிசம் கொடுக்கணுமேனு தான் அந்த பசுவை கொண்டு இருக்கார் அவர் அதனால என்னுடைய காரணத்தினால எனக்கு குழந்தைகளுக்கு மாமிசம் கொடுக்கிற காரணத்தினால அந்த வசிஷ்டரால் அவர் சபிக்கப்பட்டார் तेन एव बालकाः कान्त पालिता वृजिन अर्णवात् वसिष्ठेन अत शप्तः असौ
भूपतिः मम कारणात् कस्मिंश्चित् दिवसे मांसं न प्राप्तं तेन कानने हता दोग्री वसिष्ठस्य तेन असौ कुपितः मुनिः கஸ்மிஷ்டி திவசே ஒரு நாள் என்றோ ஒரு நாள் ந பிராப்த மாம்சம் அவருக்கு மாம்சம் கிடைக்கல அந்த ராஜாவுக்கு தேன காணனே அந்த அவரால் அந்த காட்டில் அவருக்கு மாம்சம் கிடைக்காத போது வசிஷ்டர் தோக்திரி பால் கொடுக்கக்கூடிய கறவை பசு அந்த பசுவை கதா கொன்றார் அவரால் கொல்லப்பட்டது தேன அசௌ குபிதகா முனியை அந்த காரியத்தினால முனிவர் கோபித்தார் कस्मिंश्चित् दिवसे मांसं न प्राप्तं तेन कानने हता दोग्ध्री वसिष्ठस्य तेन असौ कुपितः मुनिः त्रिशङ्कुः इति भूपस्य कृतं नाम महात्मना कुपितेन वदात् हेतोः चाण्डालश्च कृतः नृपः ஸோ பூபசிய திரிசங்குகு அந்த ராஜாவை 3 சங்கு திரிசங்குவா என்று நீ ஆவாய் 3 சின்னம் உனக்கு ஏற்படும் சொல்லி சபிச்சார் இல்லையா. ஸோ அதனால பூபசிய கிருதம் அந்த ராஜாவுக்கு இந்த பேரை வச்சுட்டார். கிருத்தம் நாம ஒரு பேரை கொடுத்தார், திரிசங்குவாவாய் 3 சின்னங்களோடு 3 கெட்ட சின்னம். எனது பொண்டாட்டி அபகரித்தது, ஒரு பிராமணனோட பொண்டாட்டி அபகரித்தது, அப்புறம் இப்போ இவரை பசுவை கொன்றது, 3வது அப்பாவை எதிர்த்து பேசி காட்டுக்கு போனது, அப்பா சொல்படி காட்டுக்கு போனது. இந்த 3 சிங்கமும் உன் பேர் திரிசங்குனே ஆகட்டும்னு சபிச்சார். மகாத்மாவான வசிஷ்டரால வதாத் ஹேதோஹோ குபித்தேன அந்த தன்னுடைய பசுவை கொன்றான், வதம் பண்ணினான், அந்த காரணத்தினால் கோபப்பட்ட வசிஷ்டரால் இப்படி பெயர் கொடுக்கப்பட்டது. சாண்டாலஷ்ட கிருதம் இருப்பக அவனுக்கு சாண்டாள வடிவத்தையும் கொடுத்துட்டார். நீ சண்டாளன் ஆவாயின்னு வேறு சொல்லிட்டார். त्रिशङ्कुः इति भूपस्य कृतं नाम महात्मना कुपितेन वदात् हेतोः चाण्डालाश्च कृतो नृपः तेन अहं दुःखिता जाता तस्य दुःखेन कौशिक स्वपचत्वम् असौ प्राप्तः மத்கிருதே நிருபநந்தனஹ. ஸோ நேக்கு ரொம்ப துக்கமாயிடுது, என்னால் இவருக்கு ஒரு சாபம் கிடச்சி கொடுத்தே, இப்படி ஆயிடுத்தே, இப்போ சாண்டாள தேகமெல்லாம் வந்துடுதே அப்படின்னு தசிய துக்கேன அந்த துக்கத்தினால ஹே கௌஷிக விஸ்வாமித்திரரே ஸ்வபச்சத்துவம் அசௌ பிராப்தக அவனுக்கு போய் ஒரு ஸ்வபச்சத்துவம் சாண்டாளத்து ஒரு உருவம் கிடச்சி கொடுத்தேன்னு கவலைப்பட்டேன். மத்கிருதே எனக்காக வேண்டி, எனக்கு என்னோட காரணத்தினால நிருபநந்தனக அந்த ராஜாவுக்கு இப்படி கிடச்சிதேன்னு அகம் துக்கிதா ஜாதா எனக்கு துக்கம் ஏற்பட்டது. तेन अहं दुःखिता जाता तस्य दुःखेन कौशिक स्वपचत्वम् असौ प्राप्तः मत्कृते नृपनन्दनः येन केनापि उपायेन भवता नृपतेः किल तस्मात् रक्षा प्रकर्तव्या तपसा प्रबलेन. ஸோ ஏனக்கேனாபி உபாயேன ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியோ ஏதாவது பண்ணி உபாயத்தை பண்ணி நிருபத்தையகே அந்த ராஜாவுக்கு பவதா உங்களால் தஸ்மாத் ரட்சா பிரகர்த்தவியா அவனை ரட்சிக்கணும் நீங்கள். ஏன்னா அந்த ராஜாவுக்கு சாண்டாளத்துவம் வரதுலேருந்து நீக்கிறதுக்கு ஏதாவது உபாயம் நீங்கள் பண்ணணும். தபசா பிரபலேனச்ச உங்களுடைய பலம் இருக்குது. என்ன பலம் இருக்குது? தபசோடு பலம் இருக்குது. உங்களுடைய தபோபலத்தினால அவனுக்கு இந்த சாண்டாள உருவத்திலேருந்து விடுதலை கிடைக்க முடியுமான்னு ஏதாவது உபாயம் பண்ணுங்கோன்னு ரிக்வஸ்ட் பண்ணுறா பொண்டாட்டி. येन तेनापि उपायेन भवता नृपतेः किल तस्मात् रक्षा प्रकर्तव्या तपसा प्रबलेन. व्यासौ उवाच इति भार्या वचः श्रुत्वा कौशिकः मुनिसत्तमः ताम् आह कामिनीं वीणां सान्त्वपूर्वम् அரிந்தம ஜனமேஜயான்னு கூப்பிட்றதுக்கு அரிந்தமான்னு கூப்பிட்ற. அரிந்தமன்னா எதிரிகளை வாட்டக்கூடியவனே, தமனம் பண்ணக்கூடியவனே, அடக்குபவனேன்னு அர்த்தம். எதிரிகளை வாட்டக்கூடிய ஜனமேஜயா இது பாரியாவச்சக சுத்வா இப்படி பொண்டாடி சொன்ன வார்த்தையை கௌஷிகர் விஸ்வாமித்திரர் கேட்டு முனிசத்தமக சிறந்த முனிவர் அவர் கேட்டு தாமாக அவளை பார்த்து சொல்கிறார். காமினி விரும்பிய மனைவி அவளை பார்த்து தீனா இப்போ தீனமாக இருக்கா அவள். சாந்துவமு பூர்வம் அமைதிப்படுத்துகிறார். எவள் கொந்தளிச்சு கிடக்கா, ஐயோ என்னால் இப்படி ஆயிடுத்தேன்னு மனசு கவலைப்படுறது, ராஜா இப்படி ஆயிடுத்தேன்னு அதை அவளை சாந்தப்படுத்துகிற மாதிரி சாந்தோபூர்வம் அவளை அமைதிப்படுத்தி இப்படி சொல்கிறார். தாமாக அவரை பார்த்து சொல்கிறார். व्यासोवाच इति भार्या वचः श्रुत्वा कौशिकः मुनिसत्तमः ताम् आह कामिनीं दीनां सान्त्वपूर्वम् अरिन्दम.
विश्वामित्र उवाच मोचयिष्यामि तं शापात् नृपं कमललोचने उपकारः कृतः येन कान्तारात् रक्षिता असि वै. ஸோ ஷாபாத் நிருபம் தம், அந்த சாபத்திலிருந்து அந்த ராஜாவை கமலலோச்சனே, அதாவது அழகியான தாமரை கண்களை உடைய படைத்தவளே, மோட்சிஷ்யாமி, நான் எப்படி விடுதலை பண்ணிடுறேன், கவலைப்படாதே, அந்த ராஜாக்குள்ள சாபத்தை நான் நீக்கி தரேன். உபகாரக கிருத்தக, அவன் நமக்கு உபகாரம் பண்ணியிருக்கான். ஏன்னா எவனால், எந்த சத்தியவிரதனால் நமக்கு உபகாரம் பண்ணப்பட்டதோ அவனுக்கு நான் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்குறேன். காந்தாராத் ரட்சிதா அசிவை, நீ ஒன்று இந்த காட்டிலிருந்து காப்பாற்றப்பட்டா இல்லையா, அதனால நான் கண்டிப்பாக அவனை நான் விடுதலை பண்ணுறேன்னு சொல்கிறேன். विश्वामित्र उवाच मोचयिष्यामि तं शापात् नृपं कमललोचने उपकारः कृतः येन कान्तारात् रक्षिता असि वै. विद्या तपोबलेन अहं करिष्ये दुःखसंशयम् इति आश्वाद्य प्रियां तत्र कौशिकः परमार्थवित्. வித்யா தபோபலன், எனக்கு வித்யை இருக்குது, ஞானம் இருக்குது, தபஸோட பலம் இருக்குது, அந்த பலத்தினால துக்க சம்சயம் அகம் கரிஷ்யே, அவனுடைய துக்கத்தை நான் நீக்குவேன். சம்சயம், க்ஷயம்னு அப்படியே க்ஷயம்ன்றது நீக்கிறது. ஸோ அவனுடைய துக்கத்தை நான் நீக்குவேன். இது ஆஸ்வாசியா பிரியாம், தன்னுடைய மனைவி இப்படி ஆஸ்வாசப்படுத்தி கௌஷிகா பரமார்த்தவித், எல்லா புருஷார்த்தங்களை எல்லாம் நன்றாக அறிந்தவர், எது தர்மம் எது நியாயம் அதெல்லாம் அறிந்த அந்த ராஜா. ஸோ பரம அர்த்தவித், ஸோ பரம புருஷாக்காரங்களை அறிந்த அந்த கௌஷிகர் विद्या तपोबलेन अहं करिष्ये दुःखसंशयम् इति आश्वास्य प्रियां तत्र कौशिकः परमार्थवित्. चिन्तयामास नृपतेः कथं स्यात् दुःखनाशनं संविमृश्य मुनिः तत्र जगाम यत्र पार्थिवः. ஸோ சிந்தையாமாசா, யோசிச்சு பார்க்குறார், என்ன பண்ணினா இந்த விடுதலை, சாப விடுதலை கிடைக்கும் அப்படின்னு மனசில். நிருபத்தேக கதம் சியாத்து, அவருடைய துக்க நாசனம், அவருடைய துக்கத்தை நாசப்படுத்துறது எப்படி, கதம் எப்படி அப்படின்னு யோசிக்கிறார் விஸ்வாமித்திரர். சம்விமிருஷ்யா, மனசில் அப்படியே யோசிச்சு பார்த்து நல்ல விசாரமெல்லாம் பண்ணி, முனிகி தத்திர ஜகாம எத்திர பார்த்திவக, அப்படியே ராஜா இருக்கும் இடத்திற்கு, எத்திர பார்த்திவக, எந்த இடத்தில் பார்த்திவன் ராஜா இருந்தாரோ, முனிகி தத்திர ஜகாம, முனிவர் அந்த இடத்துக்கு போகிறார், ராஜாவை பார்த்து போகிறார் விஸ்வாமித்திரர். चिन्तयामास नृपतेः कथं स्यात् दुःखनाशनं संविमृश्य मुनिः तत्र जगाम यत्र पार्थिवः. त्रिशङ्कुः पक्वने दीनः संस्थितः श्वपच आकृतिः आगच्छन्तं मुनिं दृष्ट्वा विस्मितः असौ नराधिपः. ஸோ திரிசங்குகு பக்வனே தீனக, அதாவது அந்த பக்வங்கிறது வந்து யார் வரா என்ன வரான்னு கூட தெரிய மாட்டேங்கிறது, அந்த அளவுக்கு ஒரு கோரமாக இருக்க, அவனோட உருவம் கண்ணெல்லாம் கூட சரியாக பார்க்க முடியல, காது சரியாக கேட்க முடியல, அப்படி அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கறதுக்கெல்லாம் ஒரு தீனமாக இருக்கக்கூடிய அவன் அப்படின்னு அர்த்தம். இங்கே பக்வனேங்கிறது சவுண்டெல்லாம் கேட்காது, யார் வரா என்ன வரான்னு கூட கிட்டக்கு வந்தால் தான் தெரியும், அப்படி இருக்கான் அவன். ஸ்வபச்சாக்கிருதிக்கு சம்ஸ்திதக, அப்படி ஒரு உருவத்தோடு உட்காந்துருக்கானுங்க. ஆகஜந்தம் முனிம் திருஷ்டுவா, கிட்டக்க வந்தப்பறம் பார்க்குறார், ஓ வந்துட்டார் யார், விஸ்மிதகா சவுண்ட் நராதிபக, ஆச்சரியப்பட்டான் அந்த ராஜா. त्रिशङ्कुः पक्वने दीनः संस्थितः श्वपच आकृतिः आगच्छन्तं मुनिं दृष्ट्वा विस्मितः असौ नराधिपः. दण्डवत् निपपात उर्व्यां पादयोः तरसा मुनेः गृहीत्वा तं करे भूपं पतितं कौशिकः तदा. ஸோ முனேகே பாதையோகோ, முனிவருடைய காலில் விழறான், தண்டவத்து, அப்படியே தண்டவத்து பிரணாமம் நீட்டி நடுஞ்சான் கிடையாக நமஸ்காரம் பண்ணுறான். உர்வியாம் தரசா, அதாவது பூமியில் விழுந்து அப்படி நமஸ்காரம் பண்ணி, தம் கிரகித்வா தம் கரே பூபம் பதிதம், அப்படி விழுந்த பதிதம் பூபம், கீழே தன் கீழே காலில் வந்து விழுந்த அந்த ராஜாவை கரை கிரகித்வா கையால் எழுப்பி கௌஷிகா ததா, அந்த விஸ்வாமித்தர் அப்பொழுது दण्डवत् निपपाते ऊर्व्यां पादयोः तरसा मुनेः गृहीत्वा तं करे भूपं पतितं कौशिकः तदा. उत्थाप्य उवाच वचनं सान्त्वपूर्वं द्विजोत्तमः मत्कृतिं त्वं महीपाल शक्तः असि मुनिना यतः
वाञ्छितं ते करिष्यामि ब्रूहि किं करवाणि अहम्. எழுப்பி உத்தாப்பியான எழுப்பி அவனை கையை பிடிச்சி எழுப்புறார் கீழே தன்கிட்ட நமஸ்காரம் பண்ணினவனை. உவாச்ச வச்சனம் அவனை பார்த்து பேசுகிறார். சாந்தோபூர்வம் அமைதியாக அவனை அமைதிப்படுத்துகிற மாதிரி திஜோத்தமக பிராமண சிரேஷ்டரான விஸ்வாமித்திரர் சொன்னார். மத்கிருதே தொம் மகிபால எனக்காக வேண்டி மகிபால ராஜா மகி பூமி பால பால்யத்தை காப்பாற்றுறேன் பூமியை காப்பாற்றக்கூடிய ராஜாவே. சப்தோசி முனிநாயத்தக எந்த எனக்காக வேண்டி நீ முனிவரால் சபிக்கப்பட்டிருக்கிறாய். ஸோ முனினா சப்தக ஸோ அயத்தக அதனால் வாஞ்சிதம் தே கரிஷ்யாமி நான் உனக்கு விருப்பத்தை நான் செய்கிறேன். ப்ரூஹி கிம் கரவாணி அகம் நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு நான் அதை செய்து தரேன்னு சொல்கிறேன். उत्थाप्य उवाच वचनं सात्वपूर्वं द्विजोत्तमः मत्कृते त्वं महीपाल शब्दो असि मुनिनायतः वाञ्छितं ते करिष्यामि ब्रूहि किं करवाणि अहम्. राजोवाच मया सम्प्रार्थितः पूर्वं वसिष्ठः मकहेतवे मां याजय मुनिश्रेष्ठ करोमि मखम् उत्तमम्. ஸோ ராஜா சொல்கிறார் மயா சம்பிரார்த்திதக பூர்வம் வசிஷ்டக நான் முன்னாடி வசிஷ்டரை ரொம்ப பிரார்த்திச்சுட்டேன். மகஹேத்தவை எனக்கு ஒரு யாகம் பண்ணி கொடுங்க. எனக்கு பிரார்த்திச்சினார் நான் சொர்க்கத்துக்கு இந்த உடம்போட போனதில்லையே பிரார்த்திச்சினான் அந்த பிரார்த்தனையெல்லாம் பண்ணினான். ஸோ மகஹேத்தவே ஒரு யாகம் பண்ணி தரணும்னு நான் வசிஷ்டரை முன்னாடி சம்பிரார்த்தித பிரார்த்தனை பண்ணியிருந்தேன். மாமியாஜய முனிஸ்ரேஷ்டர் நீங்கள் அந்த யாகத்தை பண்ணி தாங்கோங்கிற எனக்காக நீங்கள் அந்த யாகத்தை முனிஸ்ரேஷ்டரே நீங்கள் பண்ணுங்கோ. கரோமி மகம் உத்தமம் நான் சிறந்த ஒரு யாகத்தை நான் பண்ணுறேன் நீங்கள் அதை எனக்கு செய்து கொடுங்கோ. மாம் யாஜய நீங்கள் யாகம் பண்ணி கொடுங்கள். राजोवाच मया सम्प्रार्थितः पूर्वं वसिष्ठः मकहेतवे मां याजय मुनिश्रेष्ठ करोमि मकमुत्तमम्. यथा इष्टं कुरु विप्रेन्द्र यथा स्वर्गं व्रजामि अहम् अनेनैव शरीरेण शक्रलोकं सुखालयम्. अनेन एव शरीरेण ओके யதா இஷ்டம் குரு விப்ரர்கள் பிராமணோத்தமரேன்னு கூப்பிட்றார். விப்ரர்களில் இந்திரனானவனே அப்படின்னா பிராமணோத்தமரே. யதா இஷ்டம் குரு இஷ்டம் போல் நீங்கள் எனக்கு பண்ணித்தாங்க யாகத்தை. யதா சொர்க்கம் பிரஜாமி நான் சொர்க்கத்துக்கு போனோம் அந்த யாகத்தை நீங்கள் பண்ணணும். எப்படி அனேனையேவ சரீரேன இந்த உடம்போடையே நான் போனோம் சொர்க்கத்துக்கு. அந்த மாதிரி ஒரு யோகத்தை நீங்கள் இஷ்டம் போல் செய்யலாம். சக்கரலோகம் சுகாலயம் சக்கரலோகம் இந்திரலோகம் சுகத்துக்கே உள்ள இடம். அங்கே அப்சரஸோடு ஜாலியாக இருக்கலாம் நந்தன மடத்தை விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி சுகமான ஆலயத்துக்கு என்ன இந்த உடம்போடையே அனுப்பணும். அப்படிப்பட்ட யாகத்தை செய்யுங்கள். यथा इष्टं कुरु विप्रेन्द्र यथा स्वर्गं व्रजामि अहम् अनेन एव शरीरेण शक्रलोकं सुखालयम्. कोपं कृत्वा वसिष्ठः असौ माम् आह इति सुदुर्मते मानुषेण हि देहेन स्वर्गवासः कुतः तव. கோபம் கிருத்வா வசிஷ்டக கோபத்தை செய்து கொண்டு அந்த கோபத்தினால அசௌ வசிஷ்டக இந்த வசிஷ்டர் என்ன பண்ணிட்டார் மாமாக எங்களை பார்த்து சொன்னார் சூதுர்மதே கெட்ட புத்தி உடையவனே. இதைத்தானே அவர் கேட்டான். அப்போ வசிஷ்டர் என்ன சொன்னார் புத்தி கெட்டவனே என்ன கூப்பிட்றார் சூதுர்மதே மானுஷேனகி தேகேனே இந்த மனித உடம்போடு கூட அந்த தேகத்தோடு கூட சொர்க்கவாசக குதகத்தவ எப்படிப்பா உனக்கு சொர்க்கம் போக முடியும் கேட்டார். துர்மதி படைச்சவனே குதக எங்கேருந்து உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் உடம்பு இந்த உடம்போட அப்படின்னு அவர் கேட்டார். कोपं कृत्वा वसिष्ठः असौ माम् आह इति सुदुर्मते मानुषेण हि देहेन स्वर्गवासः कुतः तव. पुनः मया उक्तः भगवान् स्वर्गलोकेन च अनग. இல்லை 3 லைன் 3 லைன்ஸ். अन्यं पुरोहितं कृत्वा यक्ष्ये अहं यज्ञम् उत्तमं तदा तेन एव शब्दः अहं चाण्डालः भव पामर. ஸோ புனர் மயா உக்தக ஸோ பகவான் மயா உக்தக பகவான் ஆகப்பட்டத வசிஷ்டர் என்னால் சொல்லப்பட்டார். என்ன சொன்னேன் சொர்க்கலுப்தேன சானக நான் சொர்க்கத்துக்கு ஆசை எனக்கு லுப்தம் லோபம் எனக்கு சொர்க்கம் எப்படியாவது அடையணும் இந்த தேகத்தோடு அடையணும். அந்த சொர்க்கம் ஆசைப்பட்டக்கூடிய என்னால் வசிஷ்டர் திரும்பி கேட்கப்பட்டார்
எப்போ பண்ணி கொடுங்க திருப்பி கேட்டிருக்கார். அனக குற்றமில்லாத விஸ்வாமித்திரரே, நான் இப்படி திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், என்னோட உடம்போட போனோன்ட்டு கேட்ட உடனே அந்நியம் புரோகிதம் கொடுத்துவா. அப்போ அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன், வேறொரு புரோகிதரை நான் ஏற்பாடு பண்ணுவேன், நீங்கள் என்ன யாகம் பண்ணுறது, நான் வேற ஆளை ஏற்பாடு பண்ணுவேன்னு சொன்னேன். கிருத்வா யட்சியகம் யஜ்ஞம் உத்தமம், ஒரு பெரிய யாகத்தை பண்ணுவேன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு, அதனால வேற ஒருத்தர் புரோகிதர் ஆக்கிப்பேன், யாகம் பண்ணுவேன், யட்சியனை யாகம் செய்வேன் அப்படின்னு நான் சொன்னேன். ததா தேனையேவ சப்தம், அப்போ தான் கோவம் வந்துடுது. அவர் என்னை சபித்தார். சாண்டாளோ பவ பாமர, ஒரு பாமர நாட்டமாக பேசுகிறையே, இவ்வளோ அறிவு கட்டவன் அறிக்கையே, நீ வந்து இப்போ சாண்டாளனாக ஆகுவாய் அப்படின்னு அவர் சபிச்சுட்டார். मया उक्तः भगवान् स्वर्गलुब्धेन च अनग अन्यं पुरोहितं कृत्वा यक्षे अहं यज्ञमुत्तमं तदा तेन एव शब्दः अहं चाण्डालो भव पामर इति एतत् कथितं सर्वं कारणं शापसम्भवं मम दुःखविनाशाय சமர்த்தோ அசி முனீஸ்வர. இவ்வாறு கத்திதம் சர்வம், நான் எனக்கு என்ன நடந்தது, ஏன் இந்த சாண்டாள தேகம் வந்தது எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கத்திதம் சர்வம் நான் சொல்லியாச்சு. காரணம் சாப சம்பவம், இந்த எப்படி சாபத்தினால எனக்கு இந்த இது ஏற்பட்டதோ அந்த காரணத்தெல்லாம் சொல்லியாச்சு. மம துக்க விநாசாயா, என்னுடைய துக்கத்தை நீங்கள் நீக்கி தரணும். எனவே விஸ்வாமித்திரர் என்ன கேட்டார், உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்டார். அப்போ என்னுடைய துக்கத்தை நீங்கள் நாசப்படுத்தணும். சமர்த்தோசி, உங்களுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு, உங்களால் செய்ய முடியும். முனீஸ்வர, முனிவர்களில் ஈஸ்வரனான விஸ்வாமித்திரரே. इति एतत् कथितं सर्वं कारणं शापसम्भवं मम दुःखविनाशाय समर्थो असि मुनीश्वर इत्युक्त्वा विरराम असौ राजा दुःखरुज अर्दितः कौशिकः अपि निराकर्तुं शापं तस्य व्यचिन्तयत्. ஸோ இப்படி சொல்லிவிட்டு அந்த ராஜா துக்க ருஜ அர்த்திதக, துக்கம் நோய், அதே நோய் என்னது, அந்த உடம்பெல்லாம் இதாகிடுது, கண்ணெல்லாம் பஞ்சு அடைஞ்சு போய் அப்படியே ஒரு சாண்டாள தேகத்தை கொடுத்துருக்கார். அந்த நாள் அர்த்தித்தக பீடிக்கப்பட்ட அந்த ராஜா விரராம பேசுறதை நிறுத்திட்டார். இனிமேல் அவர் தான் பதில் சொல்லணும், இனிமேல் விஸ்வாமித்திரர் தான் பதில் சொல்லணும், எல்லாம் இவன் பேசியாச்சு. ஸோ அசவ் விரராம, அந்த ராஜா நிறுத்தினார். கௌஷிகா அப்பி, ஸோ கௌஷிகரை யோசிச்சு பார்த்தார். ஓகே, சாபம் தஸ்யா, அவருடைய சாபத்தை நிராகர்த்தும் நீக்கணும், அதை இந்த சாபத்தை நீக்குவதற்காக தஸ்ய வெச்சிந்தயத்து, மனதில் யோசிச்சார், என்ன பண்ணி இவனுடைய சாபத்தை நீக்கலாம் அப்படின்னு அவர் யோசித்தார். इत्युक्त्वा विरराम असौ राजा दुःखरुज अर्दितः कौशिकः अपि निराकर्तुं शापं तस्य व्यचिन्तयत्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे त्रिशङ्कुशाप उत्ताराय विश्वामित्र सान्त्वनवर्णनं नाम त्रयोदशोऽध्यायः. उत्तारय सर्वं जगदम्बार्पणमस्तु.